जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम जय श्री राधा गोपाल जी करुणम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करुणम जय श्री रूप रघुनाथ करुणम जय श्री புரபாதி மகாராஜ் கருணம் என் குருநாத கருணம் தொடர்ந்து வந்து பக்தி விஷய கிளாஸ் கணிப்போம் கிளாஸ் வந்து கூட அனைத்து பகுதியும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. சவுண்டு ஆடியோ எல்லாம் தெளிவா இருக்கா? செக் பண்ணி சொல்லுங்க. தெளிவா இருக்கு. கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஓகே, பக்தி விஷா கிளாஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இஸ் நாட் ஓன்லி ஃபார் பேசிக் பீப்புள். ஒரு அடிப்படையாக மட்டும் கிடையாது. பக்தி விஷா வந்து புதுசா வந்தவங்க கத்துக்கலாம், கிட்டத்தட்ட 4-5 வருஷமா இருக்கணும் கத்துக்கலாம், பல வருஷமா இருக்கணும் கத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். என்ன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா போன வாரத்துல உள்ள நிறைய கேள்விகள்னால எனக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ எத்திகேட், வைஷ்ணவர்கள கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறது, என்ன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பக்தியில வந்து இந்த பக்தி பாதையில வந்து நிறைய பேசிக் விஷயங்கள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அதாவது வந்து துளசி பூஜா, அப்புறம் நிறைய எப்படி வால்டர் செட் பண்றது, அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசிக் விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுவும் ஒரு நாள் நம்ம ஃபீச்சர் நம்ம இந்த கிளாஸ் எடுக்க போறோம். நம்ம கொஞ்சம் நம்ம ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அது வந்து நம்ம ஸ்லைடிங்லாம் போட்டு காமிச்சதான் நம்ம வந்து ஈஸியா இருக்கும். அதனால வந்து அது நான் கண்டிப்பா நான் ஆரம்பிப்பேன். ஓகே, ஏன்னா போன வாரமே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வைஷ்ணவ எத்திகேட், வைஷ்ணவ பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், எப்படி வந்து டெம்பிள் நம்ம நடந்துக்கிறது, எப்படி பிஹேவியர் பண்றதுன்னு. ஓகேவா, அது நம்ம பேசுவோம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பக்தி விஷா கிளாஸ் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண மகா மந்திரம். மகா மந்திரம் என்றால் என்ன, மகா மந்திரத்தோட பெனிஃபிட் என்னது, அந்த மகா மந்திரம் வந்து நமக்கு என்ன கொடுக்குது, தென் மகா மந்திரத்தினால நமக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு. ஓகேவா, தென் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா மகா மந்திரா இது வந்து பாத்தீங்கன்னா 16 அக்ஷரங்கள், 16 சிலபஸ் கொண்ட இது மந்திரம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி பகவான் நம்மளுக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் கொடுத்துருக்கிறாரு நம்மளுக்கு. ஓகே, சரி. இந்த மகா மந்திரத்துடைய எதுக்காக பகவான் இந்த பூமிக்கு நம்மளுக்காக கொண்டு வந்திருக்காரு, என்ன காரணத்துக்காக இந்த நாமத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, நீங்க கொஞ்சம் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். ஏன்னா பக்தி விஷயம் வந்து நல்ல வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்டு, நீங்க வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எனி கேள்வி இருந்தாலும் கேட்கலாம் பிறகு கிளாஸ் முடிஞ்ச பிறகு. இப்போதைக்கு வந்து எதுக்காக மகா மந்திரா நம்மளுக்கு வந்து பகவான் கொடுத்துருக்கிறாரு, காரணம் என்ன? எனிவான்? ஹரே கிருஷ்ண பிரபு, ட்ரை பண்றேன் பிரபு. ட்ரை பண்றேன் மாதாஜி. பிரபு, இந்த பௌதிக கலியுகத்துல மெடிடேஷனு, தியானம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வழி பிரபு. இந்த ஹரிநாம மூலியமா கடவுள் அடையிறதுக்கு மகாபிரபுவே வந்து கொடுத்துட்டு போன ஒரு ஆயுதம் இது மகாமந்திரம். ஓகே, வெரி குட் மாதாஜி. வேற இன்னொரு ஆளு எதுக்காக மகாமந்திரம், எதுக்காக என்ன காரணத்துக்காக சைத்தன்ய மகாபு கொண்டு வந்தாரு? பிரபு நம்மளோட இதயத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக இந்த மகா மந்திரம் பிரபு. சரி, வெரி குட். இன்னொரு ஆள், மூணாவது ஆளு. வெரி குட் மாதாஜி. எதுக்காக இந்த ஹரிநாம்? ஹரே கிருஷ்ண பிரபு, ட்ரை பண்றேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, சொல்லுங்க பிரபு. டு கீப் கம்யூனிகேஷன் வி காட் கரெக்டா பிரபு? கம்யூனிகேஷன் பகவான் கிட்ட. ஆமா பிரபு. ஓகே, வெரி குட். எல்லாம் நல்லா ட்ரை பண்ணீங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா மகா மந்திரா. மாதாஜி. ஓகே மாதா, ஹரே கிருஷ்ணா. இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புதுசாக வந்து கொண்டு வரப்பட்டதோ இல்ல மகாபிரபு புதுசா ஒண்ணு உருவாக்குனாரோ அப்படி சொல்லி கிடையாது. இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சாஸ்திரத்துல வந்து இந்த மகா மந்திரம் வந்து இருக்கு. ஆல்ரெடி சாஸ்திரத்துல வந்து இந்த மகா மந்திரம் ஆல்ரெடி வந்து சத்திய யுகத்துல இருந்து எல்லா யுகத்துல இருந்து அந்த மகா மந்திரம் ஆல்ரெடி சாஸ்திரத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, அப்ப இத வந்து இந்த இந்த நாமத்தோடைய முக்கியத்துவம் என்னதுன்னு வந்து சொல்ல வந்ததுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு வந்து யாருன்னா சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுகத்துல வந்து ஹரே கிருஷ்ண கலியுகத்துல வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வராரு. ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா நித்யானந்த பிரபு வந்து போயிடும். அப்ப வந்து நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா நித்யானந்த சரி பலராம் வந்து பாத்தீங்கன்னா நித்யானந்த பிரபா இங்க வராரு. ஓகேவா, கலியுகத்துல வந்து கடவுள் அவதரிக்கல. ஆக்சுவலி வந்து சாஸ்திரம் என்ன சொல்லப்படுதுன்னா கலியுகத்துல பகவான் வந்து அவதரிக்க மாட்டான்னு சொல்லியிருக்காரு. ஆனா கலியுகத்துல வந்து 2 வகையில பகவான் வந்து அவதரிக்கிறாரு. என்னதுன்னா
ஒண்ணு வந்து பாகவதம், ஒண்ணு வந்து ஹரிநாமம். ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா ஆக்சுவலி இப்ப சைத்தன்ய மகாபிரபு பகவான் அம்சம் தானே. ஆனா சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ் அ சன்ன அவதாரம். சன்ன அவதாரம்னா என்ன ஆகுதுன்னா, மறைக்கப்பட்ட அவதாரம். அவர் வந்து டைரக்டா வெளியில நான் கடவுள் காட்ட முடியாது, நான் பக்தன்னு சொல்லிட்டு அவர் வராரு. ஓகேவா? அப்ப ஏற்கனவே சாஸ்திரங்களை ஈர்க்கப்பட்ட இந்த மகா மந்திரத்தை வந்து அது கொடுக்கறதுக்காக ஸ்பெஷலா யுக தர்மத்தை வராரு. யுக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண சைத்தன்ய மகாபிரபு எடுத்து வராரு. ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கும் ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது. கிருஷ்ணர் தான் அவர் வந்து பக்தரோட மூடை எடுத்துக்கிட்டு அவர் வந்து இங்க கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு வராரு. உதாரணத்துக்கு நான் எப்போதும் சொல்வேன் என்னதுன்னா, இப்போ ஒரு தந்தை இருக்க, அவர் அப்பா இருக்காரு வச்சுங்களேன். அவர் அப்பா வந்து அவர் வந்து வெளியில போனா அவர் வந்து கம்பெனில வந்து ஒரு யூனிஃபார்ம் போடுவாரு. ஆனா வீட்டுக்கு வந்து நார்மலா வந்து அவர் வந்து லுங்கி எல்லாம் கட்டிட்டு நார்மலா ரிலாக்ஸா இருப்பாரு. ஆனா அப்பாவோட ட்ரெஸ் தான் மாறுதே தவிர அப்பா மாறுறது கிடையாது. அதே போல இங்க வந்து கிருஷ்ணர் வந்து ஷாம வர்ணம். ஷாம வர்ணனா கருப்பு கலரு கிருஷ்ணரு. அதே ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பீத்தவர்ணம். பீத்தவர்ணம் மோல்டன் கோல்ட், உருக்கிய புண்ணியத்துல கோல்டன் கலர்ல வராரு. ஏன்னா அவர் வந்து ராதாராணியுடைய மூடை எடுத்துக்கிட்டு சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமிக்கு வராரு. நம்ம அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்னென்ன விஷயம்லாம் வந்து பகவத்கீதை வந்து தியோரிட்டிக்கலா, அதாவது வந்து ஸ்லோகங்களா சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக கிருஷ்ணரே வந்தாரு சைத்தன்ய மகாபிரபுவா. ஏன்னா பகவான் வந்து சொல்றாரு பகவத்கீதையில, சர்வதர்மா பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவாம் சர்வபாவேப்யோ மோக்ஷாமி மா சுச்சா. இப்ப சரணாகதி அடையும் சொல்லிட்டு அவர் வந்து பகவத்கீதை முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்ப எப்படி நம்ம சரணாகதி அடையணும், என்ன பண்ணணும், இந்த எப்படி அதை வந்து நம்ம வந்து பிராக்டிக்கல் லைஃப்ல இது பண்ண சொல்லி அதே கிருஷ்ணர் வந்து என்னது சைத்தன்ய மகாபிரபு வந்து பிராக்டிக்கலா செஞ்சு காட்டினாரு. கிருஷ்ணா இஸ் த தியோரிட்டிக்கல் ஆச்சாரியா, ஆனா மகாபிரபு இஸ் த பிராக்டிக்கல் ஆச்சாரியா. ஓகேவா? ரெண்டு பேரும் வேற வேற யாரும் இல்ல. மகாபிரபு வந்து ஏதோ ஒரு கிருஷ்ணன் அவதாரம் கிடையாது. சைத்தன்ய சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண ஹிம்செல், கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு வராரு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு காரணங்களுக்காக வராரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இஸ் எக்ஸ்டர்னல் ரீசன், ஒன்னு இன்டர்னல் ரீசன். வெளிப்புற காரணம், உள்புற காரணம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்புற காரணம் வந்து இன்டர்னல் ரீசன் பாத்தீங்கன்னா அவர் வந்து தனக்கு ஏற்பட்ட 3 ஆசைகள் நிறைவேற்றுக்காக வராரு. இது ஏற்கனவே நம்ம சைத்தன்ய சரிதாம கிளாஸ்ல பாத்துருப்போம். ஓகேவா? அப்ப ராதாராணி எப்படி என் மேல வந்து அன்பு வச்சிருக்கா, அப்ப என்னோட அன்பு எந்த மாதிரி அன்பு, பிறகு வந்து என்னோட அழகு எந்த மாதிரி அழகு, என்னோட அழகு எப்படி எல்லாரையும் வந்து கவர் பண்ணுது, எல்லாரையும் வந்து இது பண்ணுது அப்படின்னு வந்து அவர் வந்து பாக்குறதுக்கு அந்த 3 ஆசைகளும் வராரு. என்ன ஒண்ணு வெளிப்புற காரணம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு. கலியுகம் ஆரம்பிச்சு 5000 வருஷங்கள் முடிஞ்சு இப்ப வந்து கலியுகம் வந்து பாத்தீங்கன்னா பாவ காரியங்கள் அதிகமாக போயிட்டு இருக்கு. அதிகமான பாவம் காரியங்கள். எல்லாரும் வந்து வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு தெரியாம, வாழ்க்கையில வந்து நம்ம எதுக்காக இந்த பிறந்திருக்கோம் தெரியாம, துர்லப மானுஷ ஜென்மா, அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது. எந்த அளவுக்கு இந்த மனுஷ பிரிவு வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி ரேர்லி அச்சீவ். ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்க வேண்டிய இந்த பிரிவு மனுஷ பிரிவு. இந்த மனுஷ பிரிவை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும், இந்த மனித பிரிவை வந்து எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும், எந்த பெனிஃபிட்டா ஆகணும்னு சொல்லி நமக்கு தெரியல கலியுகத்துல. ஏன்னா வந்து கலி அல்ப ஆயுஷா, எல்லாம் வந்து அல்ப ஆயுஷ்ல இருக்கிறாங்க. 100 வருஷம் தான் பேரு. ஆனா வந்து யாருமே 100 வருஷம் தொடர்றது இல்ல. எல்லாருக்கும் வந்து 60, 50, 70 அப்படி இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப இதுல வந்து அதிகமான சோ மச் என்ஜாய்மெண்ட், புலனின்பம், அதிகமா புலனின்பம். அப்ப இந்த மாதிரி வந்து ஜீவாத்மா இந்த மாதிரி வந்து சோ மச் பாவ காரியங்கள் செய்யும் போது, சோ மச் சிம்பிள் ஆக்டிவிட்டி செய்யும் போது இப்ப எப்படி அவன் போய் பகவான் கிட்ட சேருவான்? அப்ப அதனால என்ன பண்றாரு, அந்த எக்ஸ்டர்னல் ரீசன் அதுதான் காரணம். அதாவது என்னதுன்னா பகவத்கீதை பகவான் சொல்றாரு, அதாவது பரித்ராணாய சாதனா விநாசாய சதுஷ்கரா தர்ம சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி யுகே யுகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யுகத்தை தர்மத்தை காப்பாத்துக்காக நான் வரேன் சொல்றாரு. அப்ப அதுதான் வந்து இங்க பிராக்டிகலா செஞ்சு கட்டுறாரு சைத்தன்ய மகாபிரபு. அப்ப யுக தர்மம் வந்து என்னது, கலி காலே காலி காலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரா நாம ஹைத்தே ஹய சர்வா ஜகனிஸ்தா. கலிகாலி நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. கலியுகத்துல பகவான் என்ன பண்றாரு, நாமத்தை ரூபத்துல வராரு. அந்த நாமம் வந்து அபிநாத்வம் நாம நாமினா, அதாவது பகவானுக்கும் பகவானுடைய பேருக்கும் எந்த வகையான டிஃப்ரெண்டும் கிடையாது. ஓகேவா? உதாரணத்துக்கு நீங்க பல உதாரணங்கள் பார்க்கலாம். இப்ப மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா திரௌபதியோடைய புடவையை பிடிச்சி துச்சாதனை வந்து இழுக்கும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கோவிந்தா கிருஷ்ணன் கத்துனா, அங்க கிருஷ்ணர் வந்து டைரக்ட் வந்து காப்பாத்தல, கிருஷ்ணன் நாமம் காப்பாத்துனுச்சு. கிருஷ்ண நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வகையான வேறுபாடு கிடையாது. அபிநத்துவம் நாம நாமினா ரெண்டு பேரும் சேமானதான்.
பகவான் அங்க இருந்தா என்ன செய்வாரோ அதே விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவான் நாமமும் பண்ணும். ஓகேவா? ஏன்னா பகவான் நாமம் ஒன்னும் ஒரு படி மேல, அது பகவானோட அந்த நாமம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இவன் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ராமாயணத்துல வந்து பாருங்க, அந்த வந்து சேது சமுத்திர பாலம், அந்த பிரிட்ஜ் வந்து கட்டுறாங்க. இங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இலங்கை கட்டுறாங்க. அப்ப கட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லையும் வந்து தூக்கி வந்து தண்ணிக்குள்ள போடுறாங்க. அந்த தண்ணிக்குள்ள போடும்போது எல்லா கல்லும் உள்ள போயிருது. ஈவன் ராமரு கூட கல் எடுத்து போற உள்ள போயிருது. அப்ப ஹனுமான் என்ன பண்றாரு, அந்த அந்த கல்லு மேல ஜெய் ஸ்ரீ ராம் சொல்லி எழுதி வைக்கிறாரு. அப்ப ஜெய் ஸ்ரீ ராம்னு சொல்லி அவர் வந்து எழுதி வைக்கும் போது அந்த கல்லு வந்து மேல வைக்குது. ஏய் ஹனுமான், எப்படி உன்னோட கல்லு மட்டும் வந்து மிதக்குது? பகவானே, அதாவது வந்து உங்களுடைய திருவடி நாம சொல்லி நான் எழுதின இருந்துச்சு. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, பகவான் ராமர் அங்க இருக்கிறாரு, ஆனா அவர் போட்ட கல்லு கூட அங்க வந்து நிக்கல. ஆனா ராமருடைய பேர் எழுதப்பட்ட அனுமானோட கல்லு வந்து அங்க மேல வந்துச்சு. அதனால நான் அபிநாத்வா நாம நாமினா, பகவானுக்கு பகவான் நாமத்துக்கு எந்த வகையான டிஃபரன்ஸ் கிடையாது. இது ரொம்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒருவேளை பகவான் நாம ஒரு டிகிரி குறைவு அப்படிலாம் கிடையாது. பகவானுக்கும் பகவான் நாமத்துக்கும் எந்த வகையான வேறுபாடும் கிடையாது, எந்த வகையான அந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அதனாலதான் வந்து அபிநத்துவம் நாம நாமினா, நாமம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. அப்ப கலி காலை நாம ரூபே, கலியுகத்துல நான் வந்து நாமத்தோட ரூபத்துல வரேன் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கலியுகத்துல நான் வந்து நாமத்தோட ரூபத்துல நான் வரேன்னு சொல்றாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த நாமத்தை நாம ஹைத்திய ஹையா சர்வ ஜெகத் நிஷ்டம். யாரு வந்து அந்த நாமத்தை சொல்றாங்களோ சர்வ நிஷ்டம், சர்வ ஜெகத் நிஷ்டம், அவங்க டைரக்டா பகவான் கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த லோகத்துல இந்த உலகத்துல அவங்க பிரிவு இதோட முடிச்சுட்டு பிறகு அடுத்த பிரிவு பகவான் லோகத்துக்கு போயிருவாங்க. அவங்க வந்து லிபரேட் சோல் ஆயிருவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பகவான் லோகத்துக்கு போது முக்தி அடைந்த ஆத்மாவும் வாங்கிடுவாங்க. அதான் நாமத்தோட மோஸ்ட் ஒரு என்ன சொல்ல, ஒரு ஜெனரல் டெபினேஷன், ஒரு அதோட அர்த்தம் வந்து இதுதான். பகவான் கிட்ட நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ணலாம். பகவானு கிட்ட நம்ம வந்து நேரடி தொடர்பு வச்சுக்கலாம். அது எப்படின்னா, இந்த பூஜைகள் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் செகண்டரி தான். ஆனா மெயின் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து நாமம், அந்த ஹரி நாமம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பகவான் கிட்ட டைரக்டா நம்ம கனெக்ட் பண்ண வைக்கும். ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா யார் அந்த நாமத்தை நம்ம வந்து சின்சியரா வந்து அந்த நாம ஜபத்தை பண்றோமோ அந்த நாமம் நம்மளே வந்து இந்த பௌதிக லோகத்திலேருந்து நம்ம வந்து விடுவிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? வந்து பாத்தீங்கன்னா நாம வினு கலி காலே நாயி ஹர தர்மா சர்வ மந்திர சார நாம ஏ சாஸ்திர மர்மா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன் கலி நோ அதர் தர்மா, இந்த கலியுகத்துல வேற எந்த தர்மமும் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ஏன்னா பாருங்க பாகவத் சொல்லுங்க, நாம வினு கலி காலி நாஹினா இல்ல நாஹி ஹரே தர்மா. இந்த கலியுகத்துல எந்த தர்மமும் ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாத்துலயும் ஒரு சீட்டிங் இருக்கும், எல்லாத்துலயும் ஒரு ஏமாந்து தன்மை இருக்கும், எல்லாத்துக்குள்ளயும் ஒரு ஏதாச்சும் ஒரு டிஃபெக்ட் இருக்கும், ஒரு குற்றங்கள் இருக்கும். சர்வ மந்திர சாரம், இந்த மந்திரத்தோட சாரம், சர்வ மந்திர சார நாம ஹே சாஸ்திர மர்மா. அந்த மகா மந்திரம் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லா வகையான வேத சாஸ்திரங்களோட சாரமே, அந்த ஜூஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹரி நாமம் தான் சொல்லி சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதங்கள் வந்து 4 இருக்கு. அதாவது ரிக் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிக், சாம, யஜூர், அதர்வண 4 வேதங்கள் இருக்கு. இந்த வேதங்கள் நிறைய பேர் வெளியில பொதுமக்களை கேட்டுமே ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய இந்துக்களுடைய நம்மளோட தர்மம் வந்து என்ன எதை படிக்கணும்னா உடனே வந்து என்ன பண்ண வேதங்கள் படிக்கணும். வேதங்கள் வந்து நம்ம படிக்கக்கூடிய தகுதி நம்மளுக்கு இல்லை. அதுக்கு உண்டான ஒழுங்கான வந்து பொருளுரையும் இப்ப இல்லை. அது மட்டும் இல்லாம இப்ப கொமெண்ட்ரி, அந்த பொருளுரை வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்பட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் யாரெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க, தப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா இவன் வந்து நான் வந்து என்னோட கம்பெனில ஒரு மலாய்க்காரர் வந்து நம்மளுடைய இந்துக்களோட சாஸ்திரத்தை அலசி ஆராய்ஞ்சு படிச்சு அதுக்குள்ள என்னென்ன டிஃபெக்ட் எல்லாம் இருக்கு கண்டுபிடிச்சு என்கிட்ட இருந்து கேள்வி கேட்டு என்னை வந்து தாக்குவாரு. அப்ப எனக்கு அவருக்கு வந்து நான் பேசுவோம். அப்ப அவரு அவ்வளவு ஸ்லோகங்களை கோட் பண்ணுவாரு. அவரு வேதத்துல போட்டிருக்கீங்க, எஸ் போட்டிருக்கு. ஆனா அது வந்து இந்த கலியுகத்துக்கு வந்து இது எப்படி புரிஞ்சுக்கணும் சொல்லி நம்ம ஆச்சாரிய சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். உனக்கு அது புரியாதப்பா நான் சொல்லி அவங்க சொன்னேன் அவருக்கு.
எஸ், இப்ப உதாரணத்துக்கு வச்சு பார்த்துங்க, அதுல வந்து நிறைய இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணம் வச்சுங்களேன், பேய்கள் வழிபடுறது, பூதங்களை வழிபடுறது, இது எல்லாம் பிளாக் மேஜிக், இதெல்லாம் வந்து வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கு அதோட சாரம் என்னது நமக்கு புரியுதில்ல. அது மட்டும் பாத்தீங்கன்னா, வேதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப் பிரியும். கர்ம காண்டம், ஞான காண்டம், உபாசன காண்டம். கர்மனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை செய்யறது எனக்கு பலன் எதிர்பார்க்குது. ஞானம் காண்டனா வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து ஜோதி, ஒளி, தியானம், பரமாத்மா, இன்னும் பல வெரைட்டில கடவுள் விளக்கியிருப்பாங்க இயற்கை. உபாசன காண்டம் வந்து பாத்தீங்கன்னா சோ மச் வழிபாடுகளை வச்சு விளக்கியிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் படிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா பல தியானங்கள், பல வகையான வழிபாடுகள், பல வகையான இதெல்லாம் வந்து பிரிஞ்சு போயிருக்கு. ஆனா நீங்க இங்க வந்து பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் பகவத்கீதை எடுத்து வரேன். ஒரே ஒரு நிமிஷம் எடுத்து வரேன். இந்த பகவத்கீதையில நீங்க வந்து பாருங்க, 15வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட சொல்றாரு, அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஓகே, சர்வஸ்ய சாகம் ஸ்ருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்ருதி ஞான அபோகனம் ச வேதை சர்வம் அகம் வேத வேத்யேத் வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகம். அதாவது என்ன அர்த்தம்னா, நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். நான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். ஓகே, ஐ எம் த சூப்பர் சோல் இன் எவ்ரி லிவிங் என்டிட்டி. ஓகேவா, நான் பரமாத்மா இருக்கிறேன். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகிறது. ஃப்ரம் மீ இன்டெலிஜென்ட் ஃபார்கிவ், என்ன சொல்றது, மறக்கிறது, ஃபோர்கெட் பண்றது, பிறகு வந்து பாத்தீங்கன்னா அறிவு, இன்டெலிஜென்ட், இது எல்லாமே என்கிட்டேன்னு தான் உங்களுக்கு வருது சொல்லி சொல்றாரு. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவனே நான் தான். அதாவது பாத்தீங்கன்னா பகவானுக்கு இருக்கிற வேதங்கள், உபநிஷங்கள், புராணங்கள் இதெல்லாம் படிச்சு இதுல யார தெரிஞ்சுக்கணும், என்னையே தான் நீ தெரிஞ்சுக்கணும். உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. இதெல்லாம் படிச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது யாரு தெரியுமா, நீங்க என்னையா தெரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, என்னை விட்டுட்டு வேற எங்கெங்கெல்லாம் போறீங்க. அப்ப இந்த சாஸ்திரங்களோட எசன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா பகவானை தெரிஞ்சுக்கணும். ஆனா பகவான் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப உதாரணம் வச்சுக்கோங்க, இப்ப வந்து டேங்க்ல வந்து தண்ணி இருக்கு, மின்னுக்கு வந்து ஒரு கார்டன் இருக்கு, செடி இருக்கு, கார்டன் இருக்கு. இப்ப டேங்கில் உள்ள தண்ணிய நான் செடிக்கு வந்து நான் பாஸ் பண்ணணும். நான் வந்து அதுக்கு வந்து தண்ணி அடிக்கணும். இப்ப நான் தண்ணி பாஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைப் வேணும். அந்த பைப் அங்க கனெக்ட் பண்ணிட்டுனா அப்புறம் நான் இங்க இது பண்ணலாம். அதே போலதான் இப்ப பகவான் அவருதான் நம்ம புரிஞ்சுக்கணும் சாஸ்திரங்கள்ல இருந்து. ஆனா அது எப்படி வேணும், அது எப்படி என்ன எந்த மாதிரி நம்ம பகவான் புரிஞ்சுக்க முடியும்னா த்ரூ ஹரிநாம். ஹரிநாமத்தின் மூலியமாக தான் நம்ம பகவானை புரிஞ்சுக்க முடியும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி. ஹரிநாமத்தம் இல்லாம நீங்க வேற எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் ஹரிநாமம் தான் ஒன்லி ஒரே ஒரு தர்மா. வேற எந்த தர்மாவும் நம்மளுக்கு வந்து இங்க ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க பலனை எதிர்பார்த்து செய்யறது, எங்க தாத்தா பாட்டி செஞ்சது, நம்ம குடும்பத்துல எனக்கு வழக்கமா செஞ்சது, இது பண்ணது அது பண்ணது, இது இந்த கலியுகத்துல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் காரணம்னா எங்க பகவான் பகவத்கீதை எங்க சாஸ்திரம் சொல்லப்படுது, நாம வினு கலி காலி நாகி ஹர தர்மா. இந்த நாம தவிர்த்து வேற எதுவுமே வேலை செய்யாதியா, வேலை செய்யாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த நாமத்து மீது ஃபுல் ஃபேத் நம்மளுக்கு இருக்கிறது இல்ல. அதனாலதான் வந்து பாருங்க, மகாபுரு சிசாஷ்டங்கள்ல சொல்றாரு, நாம் மகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. எல்லா வகையான சக்தியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமத்துக்குள்ள இருக்கு. நாம் மகாரி நிஜ சர்வ சக்தி தத்ராபித நியமித ஸ்மரணே நா கால எதா திருசித்தாவா கிருவா பகவான் மமாபி தூர் தெய்வம் இதேசம் விஷயான இருக்க. இவ்வளோ விஷயங்கள் நாமத்துக்குள்ள இருக்கு, எல்லா வகையான பவரும் அதுக்குள்ள இருக்கு, எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. ஆனா இருந்தும் நான் வந்து அன்பார்ச்சுனேட் சோல், நான் வந்து தூராத்மா. காரணம் என்னது, இவ்வளோ இந்த நாமத்துல இந்த நாமத்து மேல் எனக்கு நம்பிக்கை வராம இருக்க. அது அவரை சொல்லல, இல்ல நம்மள சொல்றாரு. இங்க நம்ம பேர் அதுல போட்டுக்கணும். அதனாலதான் வந்து நாமம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜெயமம் செய்யும் போது கவனத்தை கொள்ள வேண்டியது. ஓகே, அந்த நாமத்தை வந்து நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா என்னது, ஓகே, ஞான யோக தப்ப கர்மா இந்த கலியை வேஸ்டிங். ஓகே, இன்னொரு ஸ்லோகம் வந்து சொல்றாங்க பாருங்க,
கேவலா சப்தே புனாரபி நிச்சய காரணா ஞான யோகா தபா கர்மா அதி நிவாரணா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலியுகத்துல அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலியுகத்துல எல்லா வகையான ப்ராசஸுக்கும் இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க வந்து தடை வச்சிருக்காங்க. தடை மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லா ப்ராசஸும் இங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கலியுகத்துல எந்த ப்ராசஸும் ஒர்க் அவுட் ஆகாது. அது என்னன்னு சொல்றாங்க பாருங்க. ஞானனா வந்து சோ மாச் கடவுள் பிரம்மன், கடவுள் வந்து ஜோதி அந்த மாதிரி நினைக்குது. அதுக்கும் இங்க வேலை இல்லை. யோகா என் தப்பா என் கர்ம காண்டம் தப்பா பண்றது இதெல்லாம் கலியுகத்துல ஒர்க் ஆகுது. அதி நிவாரணா. இங்க வந்து எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது இந்த கலியுகத்துல. அப்ப இந்த கலியுகத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைம் வந்து சோ மாச் நம்ம வேஸ்ட் பண்றோம். சோ மாச் தியானா, சோ மாச் அது இது நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம் சாஸ்திரத்துல சொல்லப்படுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது இந்த கிருஷ்ண பக்தியாலதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நாமத்தோட மகிமைகள் நமக்கு தெரிய வருது. இவன் நீங்க நினைச்சு பாருங்க, நிறைய இடத்துல நினைச்சு பாருங்க, கடவுளை வந்து நேரடியா தொழுறதுக்கு, நேரடியா வழிபடுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைவு. கலியுகத்துல கடவுளை நேரடியா வழிபடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைவு. ஆனா கடவுளை தவிர்த்து வேற ஏதாவது மூலியமாக நம்மளோட பிரச்சனைகள் தீர்ந்துடுமா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஆள் ஒரு குண்டை போடான்னு வச்சுங்களேன், எல்லாம் கூட்டமா அது பின்னாடி ஓடிடும். நீங்க நினைச்சு பாருங்க, நான் வந்து என்னோட பிரச்சார வாழ்க்கையில் நான் வந்து பார்த்த ஒரு உதாரணம். ஒரு பொதுமக்கள் வந்து ஒருத்தவங்கிட்ட என்கிட்ட கேட்கறாங்க. அவங்ககிட்ட நான் பேசும்போது இது வந்தது. இது என்னதுன்னா, அவங்க வந்து வீட்டுல வந்து பிரச்சனை, ஓகேவா? ஆனா அவங்க வந்து சிவபெருமானம் நல்லா வந்து வழிபடுறாங்க, நம்பிக்கையோட வழிபடுறாங்க. ஆனா இருந்தாலும் பல பிரச்சனைகள். அவங்க என்ன பண்றாங்க, பக்கத்துல கூட்டாளி அக்கம் பக்கம் இந்த மாதிரி சொடெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க வந்து அங்க போய் இதை போய் பாக்குறது, இங்க போய் சாமி பாக்குறது, அதை போய் அதை பண்றது, அப்புறம் இங்க வந்து இது இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு. அப்ப நான் சொன்னேன், நீங்க வந்து யாரை நீங்க வழிபடுறீங்க? உங்களுக்கு ஆத்மாத்மா யாரை நீங்க வழிபடுறீங்க? நான் சிவபெருமான் வழிபடுறேன். பட் சிவபெருமான் வழிபடுறதுக்கும் இப்ப நீங்க செய்யற காரியக்கும் என்ன வகையான சம்பந்தம் இருக்கு? ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்ப நீங்க செய்யற காரியம், நீங்க அங்க போய் சாமி பாக்குறது, அப்புறம் போய் இங்க போய் இது பண்றது, இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா நம்மளுக்கு சிவபெருமான் மேல நம்பிக்கை இல்லை. நான் கேட்டேன், சிவபெருமான வழிபடுறீங்க, நீங்க வந்து சிவபெருமான பக்தர்களுடைய முக்கியமா 4 பேர் இருக்காங்க. 4 பேர் சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர், திருமாணிக வாசகர், அப்பர், சுந்தரர். இந்த 4 பேர் மிக மிக முக்கியமானவங்க. இவங்க 4 பேரோட 4 பேர் கூட மாணிக்க வாசகர் எழுதின திருவாசகத்தை படிச்சிருக்கீங்களா? அந்த திருவாசகம் என்ன சொல்ல வருது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களா? அதோட அர்த்தத்தை புரிஞ்சு அதுல வந்து அவர் எவ்வளவு நம்பிக்கையோடு எழுதிக்க தெரிஞ்சிருக்கீங்களா? கிடையாது. இதே போலதான் நம்மளும் கிருஷ்ண பக்தியில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பகவான் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு, நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம அதை விட்டுட்டு நம்மளுக்கு வந்து டெம்பரவரி பெனிஃபிட் யார் கொடுப்பா, டெம்பரரி இது கொடுப்பா யார் சொல்லி நம்ம மக்கள் ஓடுறாங்க. நம்மளும் நம்பிக்கை இல்லாம இந்த நாம ஜபம் பண்றது இதெல்லாம் விட்டுறோம். நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், நாம ஜபம் பண்றதை விடாதீங்க. நாம ஜபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் வந்து சேவை செய்யறேன் பிரபு, நான் அது செய்யறேன் பிரபு, இது எல்லாமே ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப வந்து ஒரு ரவுண்ட் இருக்கு வச்சுங்களேன், நீங்க நம்ம சேவை செய்யறது, ஹரி கதை சட்சங்கம் நடக்கிறது, டெம்பிளுக்கு வருது, ஃபெஸ்டிவல் செய்யறது, ரத யாத்திரைக்கு போறது, பிரசாதம் சாப்பிடுறது, இது எல்லாமே வந்து சுத்தி இருக்கு. எதை சுத்தினா நடுவுல வந்து என்ன ஆகுதுன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் செஞ்சா ஓகே. ஆனா இது எல்லாமே செஞ்சுட்டு நம்ம நாம ஜபம் பண்ணலைன்னா இது எல்லாமே ஜீரோ. எல்லாமே வந்து நாம ஜபம் பண்றதுக்காக தான் இந்த எல்லா விஷயம் ஆக்டிவிட்டியும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றும் ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி உட்காந்து ஒரே இடத்துல பண்ண முடியாது 24 மணி நேரம். அதனால நம்மளுக்கு வந்து நிறைய வகை ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அலங்காரம் பண்றது, ஃபெஸ்டிவல் செய்யறது, வெளியில பிரச்சாரம் பண்றது, கிளாஸ் கேட்கறது, அப்ப மங்களாதி செய்யறது, சந்தியா செய்யறது, ஆக்டிவிட்டி செய்யறது, பிரசாதம் சமைக்கிறது, குக்கிங் பண்றது, இதெல்லாம் ஆக்டிவிட்டி எதை சுத்தி இருக்குன்னா நாம ஜபத்தை பண்ணணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கொடுக்கறதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு. நம்ம என்ன பண்றோம், இதை விட்டுட்டு என்னவும் பண்றோம். ஒரு வருஷம் என்ன பண்றது, சில வெளியில என்ன பண்றாங்க, பல யோகா தியானம் இதெல்லாம் பண்றாங்க. எக்ஸசைஸ்க்கு, உடம்புக்கு எக்ஸசைஸ்க்கு ஓகே. பட் வந்து இதை வச்சுக்கிட்டு பகவான் அடைய முடியுமா? முடியாது. கலியுகத்துல மனதை கட்டுப்படுத்த முடியாது. ஓன்லி ஹரிநாம் ஹரிநாம் ஹரிநாம். ஒண்ணு பாருங்க, அந்யதா ஏ மானே தாரா நகிகா நிஸ்தாரா நஹி ஏ தினா ஏவ காரா. கிளியர்லி இங்க சொல்லிக்காங்க. அது என்னன்னா
அதர் ப்ராசஸ் இங்க வேற பகவான் நாம தவிர்த்து வேற எந்த ப்ராசஸும் உங்களை இந்த லோகத்திலிருந்து உங்களுக்கு விடுவிக்காது. அதனால பாத்தீங்கன்னா 3 வாட்டி நகி 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 சொல்லியிருக்கிறாங்க. இன் கலி அதர் ப்ராசஸ் cannot be help. அது எதுக்காக? நம்மளை தன்னை உணர்றதுக்கு நம்ம யாரு, நம்ம ஆத்மா, பகவான் பரமாத்மா, நம்ம பகவான் லோகத்துக்கு போகணும். இது வேற எந்த ப்ராசஸ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஓன்லி கிருஷ்ண பக்தியில மட்டும்தான் இது கிடைக்கும். ஏன்னா கிருஷ்ண பக்தியில கம்ப்ளீட்டா அந்த நாம ஜபம் உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த நாமம் தான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ரியலைஸ் இருக்கும். அதனால பாருங்க, உங்களுக்கு வந்து தீட்சை வாங்கும் போதோ இல்ல ஒரு புதுசா ஒரு நபர் வரும்போதோ முதல் எடுத்தோட நாமம் தான் கொடுப்பாங்க. அந்த நாமம் தான் இம்பார்ட்டன்ட். வேற எதுவுமே வந்தோடனே சேவை செய்யுங்க, வந்து குக்கிங் பண்ணுங்க சொல்ல மாட்டாங்க. முதல் பிரசாதம் அதோட சேர்த்து நாம ஜபம் தான் கொடுப்பாங்க. இந்த நாம ஜபம் தான் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள மனசுல அழுக்கெல்லாம் வந்து கிளியர் ஆக்கும். திருணா ஹைத்தே நீச்சா ஹானா சதா லாவி நாமா அபானி நீராபானி மானி அந்நே தீபே மானா டு சாண்ட் த மகான் மந்திரா ஆல்வேஸ் ஆன் ஷுட் ஹம்பிள் த கிராஸ். ஜபம் பண்ணும்போது நம்ம வந்து என்ன மாதிரியான ஆட்டிடியூட், என்ன மாதிரியான பழக்கங்களை நம்ம கத்துக்கணும்னா, நம்ம நாமம் ஜபத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 வகையான படிக்கட்டுகள் இருக்கு. நம்மளுக்கு 3 வகையான விஷயங்கள் இருக்கு. என்னது? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாம ஜபம் பண்ணும் போது குற்றங்கள் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து நாம ஜபம் பண்ணுவோம். ஓகேவா? வந்து அந்த 10 குற்றங்கள் என்னன்னு தெரியணும் நம்மளுக்கு. 10 குற்றங்கள் என்ன? மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 10 குற்றங்கள் இருக்கு, 10 ஒஃபென்ஸ் இருக்கு. இந்த நாம ஜபம் வந்து கலியுகத்துல நம்ம காப்பாத்த வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் நம்மளை காப்பாத்த வந்திருக்கு. ஆனா இந்த நாம ஜபத்தை வந்து உடனே வந்து நம்ம வந்து அப்படியே அதோட டேஸ்ட் கிடைக்காது. ஏன்னா நம்ம பந்த ஜீவாத்மா. அப்ப நம்மளோட தப்பு, நம்மளுடைய சீன்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்மளுடைய தவறுகள்லாம் எல்லாத்தையும் அதை கரெக்ட் பண்ணணும். அதனால 10 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 விஷயங்கள் நாம ஜபம் பண்ணும்போது செய்யக்கூடாது. அதனால வந்து தனியாவே நான் நிறைய வாட்டி அந்த கிளாஸ் நான் வீடியோ போட்டிருக்கேன். இதனால நான் சிம்பிளா சொல்றேன். நம்பர் 1 வந்து என்னதுன்னா சாது நிந்தா. சாது நிந்தானா என்னன்னா பக்தர்களை குறை கூறக்கூடாது. ஓகே, ஒரு எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவர்களை. ஓகேவா? நம்மளுக்கு தான் வாயில பூட்டு இல்லையே. நம்மளுக்கு வாயை தோந்தாலும் எல்லா பத்தியும் பேசுறதுக்கு வந்து நம்மளுக்கு வாயில வந்து பூட்டு இல்லை, ஃபில்டர் இல்லை நம்மளுக்கு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, சில புரோபாத குருநாதர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நம்ம ஒரு விஷயம் பேசும்போது 3 ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லிக்கிறாரு. என்னது அது? நம்ம பேசுறது உண்மையா, உண்மையா ட்ரூத்தான விஷயமா? 2வது, இந்த விஷயம் வந்து இப்ப தேவையா, அது வந்து நெசசிட்டியா? 3வது, இந்த விஷயம் பேசுனா அவருக்கு வந்து அந்த மின்னுக்கு கேட்கறவங்க நன்மை கொடுக்குமா, அது பெஸ்ட் பெனிஃபிட் டு அதர்ஸ். அப்படி இந்த 3 ஃபில்டர் நம்ம போடுக்கணும் என்னைக்குமே. இது ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி நம்ம இந்தியர்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஆனா அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். வச்சோ வேகம், மனச குரோத வேகம், ஜீவ வேகம், உபஷ்ட வேகம். உபதேச அமிர்தத்துல சில ரூப கோஸ்வாமி பாதகம் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. வச்சோ வேகம், வாயில தான் நம்மளுக்கு எல்லா வகையும் வினையும் அதுதான் இருக்கு. நம்மளுக்கு எல்லா வகையான பிரச்சனை வாயில. அதனால வாயை வந்து நம்ம நாமத்துல வந்து போட்டு இது பண்ணணும். நான் வந்து இப்ப எனக்கு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பத்தி நான் பேசிக்கா தான் சொல்றேன். நான் வந்து இன்னும் சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம டைம் இருக்கும் போது ஒன்னும் பார்க்கலாம். அந்த நாமத்தை வந்து எப்போதும் நம்ம எப்படி மெடிடேட் பண்றது, என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் நம்ம வளர்த்துக்கணும், அதெல்லாம் ஒண்ணு இருக்கு. முதல்ல நம்மளுக்கு இது தெரியும், நாமத்தோட முக்கியத்துவம் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்ப நாமத்தை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த 10 அபராதம் வச்சுக்கணும். முதல் வைஷ்ணவரை நிந்திக்க கூடாது. எஸ்பெஷலி பாத்துக்கோங்க, எஸ்பெஷலி காவி உடைய போட்டவங்க. ஓகேவா? யாரும் நிந்திக்க கூடாது. ஆனா எஸ்பெஷலி பிரம்மச்சாரிஸ், வானப்பிரஷ்டா, சன்னியாசி, இந்த காவி உட போட்டவங்க, ஓரஞ்சு கலர் செஃப்ரான் போட்டவங்கள வாய் வச்சு சும்மா இருக்கணும் நம்ம. 2வது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்தாலும் நம்ம நமஸ்காரம் பண்ணணும். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சன்னியாசி இருக்காரு, அவருக்கு இப்பதான் வந்து ஒரு 40 வயசு 50 வயசு வச்சுங்க. ஆனா உங்களுக்கு 60 வயசு 70 வயசு, என்னோட வயசு குறைவு, அவருக்கு செஃப்ரான் போட்டாலே நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணணும். ஈவன் பிரம்மச்சாரி தான் நம்ம வந்து ஹரிகிருஷ்ணா பிரபு. சன்னியாசினா சாஸ்திரமா விழுங்கணும். இல்ல ப்ரோ, அவருக்கு அவர் குரு எடுக்கல ப்ரோ, அவர் ஒரு சன்னியாசி தான் ப்ரோ, பிரச்சனை இல்லை. நான் கண்ணாலே நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நான் வந்து அது எப்படி சொல்றது இல்ல, சில சன்னியாசிகள் வந்து அவங்க குரு எடுத்துக்க மாட்டாங்க, குரு ஸ்தானத்தில் இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து டிசைபிள் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்க சன்னியாசி, அவங்களுக்கு உண்டான நமஸ்காரம் நம்ம பண்ணணும். நம்மளால அவங்களுக்கு சேவை செய்ய முடியும், சேவை செய்யலாம். இல்ல நம்மளால முடிஞ்ச காசு இருந்தா அவங்க பிரச்சாரத்துக்கு நம்ம கொஞ்சம் உதவி பண்ணலாம். இந்த மாதிரி வைஷ்ணவர்கள் இது பண்ணலாம். அங்க வந்து நிந்திக்கூடாது. நீங்க கொஞ்சம் நம்ம நிந்திச்சிட்டோம், இல்ல வைஷ்ணவ அபராதம் தனியா அது ஒரு எபிசோடே போடலாம். அதுக்கு நான் போட்டிருக்கேன். அது வந்து 3 எபிசோட் நான் போட்டிருக்கேன். 3 நாள் நான் பேசினேன் தொடர்ந்து வைஷ்ணவ அபராதம்.
வைஷ்ணவ அபராதம் ஆயிருச்சு. நம்ம ஏற்கனவே நம்ம கொஞ்சம் நெஞ்சு அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்க பக்தி இருக்குது, எல்லாம் புடிங்கிட்டு எல்லாம் ஃபுல்லா நம்ம எல்லாமே எல்லாம் எல்லாம் வந்து அந்த யானை வந்து ஒவ்வொரு செடியும் வந்து மேட் எலிஃபன்ட் சொல்லுவாங்க. அது வந்து யானை வந்து ஒரு கார்டனுக்குள்ள போனுச்சுன்னா எல்லா வகையான செடியும் புடிங்கிடும், ஒண்ணு புடிங்கிடும் எல்லாத்தையும். அது போட்டு எல்லாத்தையும் வந்து இது பண்ணிடும். அந்த மாதிரி நம்மளோட பக்தி எல்லாம் வந்து வேரோட எல்லாம் புடுங்கிட்டு போயிடும், எல்லாமே வெளியாக்கிடும். எதுவுமே யாருமே நம்ம காப்பாற்ற முடியாது, இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பக்தி போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹத்தி மாதா சொல்லுவாங்க. ஹத்தி மாதானா வந்து என்னது, மேட் எலிஃபன்ட். ஒரு பைத்தியக்காரன் ஒரு மதம் பிடிச்ச யானை ஒரு கார்டனுக்குள்ள புந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், எல்லாத்தையும் பிச்சு 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 போட்டுரும். அந்த மாதிரி வைஷ்ணவ அபராத் வெரி வெரி டேஞ்சரஸ். நம்ம ஏற்கனவே வந்து தப்பிச்சு புடைச்சி அங்கங்க போய் இப்பதான் வந்து கொஞ்சமாச்சு இதோ வந்திருக்கணும் நம்ம. அதுவும் நம்ம வந்து பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல உழுக்குள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ரொம்ப சீரியஸா நம்ம இருக்கணும். ஓகேவா? உடனே வாயில பூட்டு போட முடியலனாலும் கொஞ்சமாச்சும் ஞாபகம் வச்சு, ஓகே இது பண்ணக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். ஐயோ வருது ப்ரோ, வரும். உடனே ஒரு பேபி பிறந்தவொடனே ஏஞ்சி நடந்துராது. உடனே எல்லாரும் என்ன கண்ட்ரோல் பண்ண சொல்ல, அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணோம். பேபி வந்து பாருங்க இழுந்துதான் அது ஏஞ்சி நடக்கும். அந்த மாதிரி நம்மளோட ட்ரைனிங் பண்ணணும். ட்ரைனிங் பண்ணதான் முடியும். ரெண்டாவது வந்து என்னதுன்னா, தேவர்களையும் பகவானையும் சேம நினைக்குது. அம்பாவை கும்பிட்டாலும் சரி, முருகனுக்கு கும்பிட்டாலும் சரி, நம்ம என்னது யாரை கும்பிட்டாலும் சரி, பகவான் கும்பிட எல்லாம் ஒண்ணுதான் யா அப்படி நினைக்க கூடாது. இது அபராதம், ரெண்டாவது அபராதம். எல்லாமே சேம் நினைக்க கூடாது. ஓகேவா? எல்லாம் நாம சொல்றதும் பகவானோட அறிநாம சொல்றதும் எல்லாம் சேம் நினைக்க கூடாது. மூணாவது வந்து என்னதுன்னா குரு அபராதம். குரு வந்து ஒரு கட்டளை கொடுத்திருக்காரு, இல்லைன்னா குருவே வந்து குறை சொல்றது இஸ் a சிவியர் அபராதம். ரொம்ப குரு ஒரு கட்டளை கொடுக்குறாரு, அந்த கட்டளை பின்பற்றணும். என்னது இப்ப குரு பாப்பா குரு எடுக்க அப்படி இல்ல, நம்ம குரு எடுத்துருக்கோமோ இல்லையோ நம்மளுக்கு ஜெகத்குரு வந்து பாத்தீங்கன்னா புரோபாதர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, 16 மாலை ஜெபம் பண்ணது கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க வாங்க, அப்புறம் 4 கோட்பாடு கடைப்பிடிங்க. நம்ம என்ன பண்றோம், அது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா உடனே வந்து புதுசா வந்தவங்களுக்கு விட முடியாது. ஆனா நம்ம ட்ரை பண்ண அப்பதான் நம்ம அதை விட முடியும். ஓகேவா? அப்புறம் 4 வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய நாமத்தை வந்து அதை வந்து கற்பனைன்னு நினைக்கிறது. இது ஜஸ்ட் வந்து ஒரு மாதிரி நமக்கு சோகமா இருந்துச்சுன்னா, இல்ல கவலையா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணலாம், இல்ல ஒரு மாதிரி இமேஜினேஷன் நினைக்கிறது. 5வது வந்து பாத்தீங்கன்னா பகவான் நாமத்துக்கு சொந்தமான ஒரு அர்த்தங்களை வந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது, ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கறது. அது வந்து சொந்தமா அரேனா வந்து இந்த ஒரு அர்த்தம், ராமானா இந்த ராமா, கிருஷ்ணனா இந்த கிருஷ்ணா அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்றதும் சொல்லிக்கணும். 6வது வந்து என்னதுன்னா பகவான் நாமத்தை வந்து என்னது சாஸ்திரங்கள் நிந்திக்கிறது. சாஸ்திரத்துல வந்து இப்ப போட்டிருக்கு, ஒரு விஷயம் போட்டிருக்கு, அந்த காலத்துல சொன்ன புக்கு இது, இதெல்லாம் வந்து யாரு கேட்பா, இந்த காலத்து நடைமுறை சொல்லு, சாஸ்திரம் நிந்திக்கிறது. சாஸ்திரம் சொல்றத கேட்காம இருக்குது. இதுவும் 6வது. 7வது வந்து என்னதுன்னா நாம ஜெபம் பண்ணா நம்மளுக்கு பாவங்கள் போயிடும், இது சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஆனா இங்கதான் பாவம் போயிருத. ஹரிகிருஷ்ணா என்னதா இந்த கல் சாதி, இந்த கல் சாத்திரு, இது சாத்திரு, இது இந்த வுட் டோர், சாரி சார், இது மட்டும் விட்டுறேன். அது முன்னுக்கு கேட் பூட்டிடுறது. அதாவது வந்து பாவங்கள் பண்ணா, நாம ஜெபம் பண்ணா நமக்கு எல்லா வகையான பாவங்கள் போயிடும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஆனா நம்பால என்ன பண்றாங்க, இப்படி பாவத்தையும் செஞ்சுக்குவோம், இப்படி நாம ஜெபம் பண்ணிக்குவோம். அதாவது இரும்பு மாத்திரையும் குடிச்சுக்கிட்டு ஐஸ் வாட்டர் குடிக்கிற மாதிரி. இப்ப எப்படி இருமல் நிற்கும்? அது மாதிரி செய்யக்கூடாது. ஒரு பாவம் செஞ்சுட்டா ஓகே நம்ம மனைவி இருக்கிறோம், திருப்பி செய்யக்கூடாது. கிருஷ்ணா 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 சாரி கிருஷ்ணா, இனியும் செய்ய மாட்டேன், சரி ஓகேப்பா செய்யாத, திருப்பி அடுத்த வருஷம் திருப்பி பண்றது, அந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம. ஓகேவா? அடுத்து வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்து வந்து 8வது வந்து பாத்தீங்கன்னா, இது பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், என்ன வந்து பலன் கிடைக்கும் அப்படி நினைக்கிறது. பிரபு நான் இது பண்ண பிரச்சனை போயிருமா? பிரச்சனைலாம் எப்படி போவோம்? இது துக்காலயம் அசாஸ்வதம். இங்க பிரச்சனை போகணும்னா நம்ம பகவான் லோகத்துக்கு போகணும். இங்க எல்லாம் பிரச்சனை ஜீரோவா ஆகாது. பிரச்சனைகள் வரும் போகும், ஆனா நம்மளுக்கு நாமத்து மேல ருசி ஏற்படணும். அடுத்த பிறவிக்கு நம்ம ரெடி ஆகணும். நம்மளுக்கு அந்த 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 சக்தியை கொடுப்பாரு பகவான். அதெல்லாம் பலனை எதிர்பார்க்க கூடாது. 9வது நாமத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவங்க நாம ஜெபத்தை போய் சொல்லக்கூடாது, நம்பிக்கை இல்லாத போய் இது பண்ணக்கூடாது. ஓகேவா? 10வது பகவான் நாமத்து மீது பூர்ணமா நம்பிக்கை இல்ல, பிறகு வந்து பல விதமான உபதேசங்கள்லாம் கேட்டுட்டு, மூட்டை கிளாஸ் எல்லாம் கேட்டுட்டு, எல்லாம் கேட்டுட்டு திருப்பியும் அந்த செஞ்ச தப்பே போய் திருப்பி செய்யறது, திருப்பியும் அதை திருப்பி மீண்டும் போய் செய்யுது. இந்த மாதிரி 10 விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கு. இந்த 10 நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், அது முதல்ல அன்னாடிக்கும் அந்த 10 நாம அபராதம் படிக்கணும். நம்ம
அன்னாடிக்கு ஜஸ்ட் போன்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. ஜஸ்ட் 10 கொஞ்ச நேரம் ஒரு ஒரு 2 நிமிஷம் கூட பிடிக்காது. டக்குனு படிச்சு அன்னாடி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பண்ணாதான் தேன் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ஹம்பல் மூட் வரும். அந்த ஹம்பலா எப்பயுமே பணிவாக இருக்கணும். பணிவா இருந்தாதான் இந்த நாம ஜெபம் பண்றதுக்கு முதல் குவாலிபிகேஷன் பணிவாக இருக்கணும். பணிவாக இருந்தமே ஆனால் நம்மளுக்கு வந்து நாம ஜெபம் ஒழுங்கா சொல்லி இந்த நாமம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பவரை கொடுக்கும். அந்த நாமம் வந்து நம்மளுக்கு வந்து மனசுல அளவுக்கு விளையாடும். பணிவா இருக்கணும்னா பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு நீங்க எப்படி இருக்கீங்க பிரபு எந்த மாதிரி கிடையாது. பணிவா இருக்குதுன்னா என்னதுன்னா நம்ம மனது ரீதியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்சியரா சாண்டிங் பண்ணா அந்த எட்டிடியூட்டை பகவான் அந்த நாமத்து மூலியமா நம்மளுக்கு கொடுப்பாரு. ஓகேவா? யாரை பார்த்தாலும் ஓகே என்ன பண்றோம்னா மத்தவங்களை மரியாதை நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையோ, நம்ம மத்தவங்க மரியாதை கொடுக்கணும். ஓகேவா? சரி ஹரே கிருஷ்ணா நீ ஹரே கிருஷ்ணா சொன்னியா? இல்ல நான் நீ சொல்லாம நான் எப்படி சொல்லுவோம்? அந்த மாதிரிலாம் நம்ம போகக்கூடாது. ரொம்ப வந்து நம்ம பணிவா கிருஷ்ணா பத்தியில நம்ம பணிவா இருக்கணும். ஏட்டிக்கு போட்டி எல்லாம் செய்யக்கூடாது. பிரபு அவங்க அப்ப செய்யறாங்க பிரபு. நம்ம வாழ்க்கைய நம்ம பக்தி வாழ்க்கையை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். வேற யாரும் நம்ம பக்தி வாழ்க்கையை பாதுகாட்டுவாங்க? நம்ம இறக்கும் போது நம்ம தான் இறக்க போறோம். நம்ம கூட யாரும் சேர்ந்து இறக்க போறது கிடையாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து மரியாதை கொடுக்கணும். பாருங்க ரெஸ்பெக்ட் அதர்ஸ் சொல்லப்படுது. எல்லாருக்கும் வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும். யாரா இருந்தாலும் சரி. ஓகேவா? ஜஸ்ட் ஹரே கிருஷ்ணா ரொம்ப இல்ல பிரபு ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக் பிரபு எப்படி பிரபு? ஓகே ப்ராப்ளமேட்டிக் தெரிஞ்சு ஜஸ்ட் ஹரே கிருஷ்ணா ஹரி போல் எப்படி இருக்கீங்க? ஓகே அவ்வளவுதான். போயிட்டு ஒட்டக்க கூடாது. ஓகேவா? அதாவது பாத்தீங்கன்னா பக்தர்கள்ல 3 வகை பக்தர் இருக்காங்க. கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. கனிஷ்டானா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1, மத்தியமான நம்பர் 2, உத்தமான நம்பர் 3 டாப் மோஸ்ட். அப்ப கனிஷ்ட அதிகாரினா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா வந்தவங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே வந்து பக்தியில் தடுமாறுறவங்க. அப்ப நம்ம கனிஷ்ட அதிகாரி கிட்ட என்ன பண்ணணும்னா நம்மளோட கருணையை கொடுக்கணும். அவங்க சொல்லி கொடுக்கணும். கேட்டாங்கன்னா சொல்லி கொடுக்கலாம், அவங்க கைட் பண்ணலாம். மத்தியம அதிகாரிகள் கிட்ட வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து அவங்க கூட பரஸ்பரம் பண்ணலாம். அதாவது நம்ம அவங்களை அப்படி இருக்கீங்க நம்ம புருவு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி இருக்கீங்க? ஓகே இப்ப எனக்கு தெரியாது நான் கூட கேட்கிறேன், உங்களுக்கு தெரியாது எனக்கு சொல்லுங்க. இது மத்தியம அதிகாரி. ஓகேவா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம இருக்கலாம். ஓகேவா? உத்தம அதிகாரி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் கிட்ட நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து கேட்கணும். நம்ம கருத்தை போய் தெரியக்கூடாது. அவங்க பார்த்தா நம்ம நமஸ்காரம் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அப்போ ஒருத்தவங்க ப்ராப்ளமேட்டிக் இருக்காங்கன்னா அப்ப அவங்க கனிஷ்ட அதிகாரி இருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் அப்ப என்ன பண்ணோம்? ஜஸ்ட் ஹரே கிருஷ்ணா ஓகே அவ்வளவுதான் வச்சுக்கணும். ரொம்ப போயிட்டு நம்ம அங்க போய் ஒட்டிக்க கூடாது. ரொம்ப ஒட்டினாலும் பிரச்சனை, ரொம்ப வெட்டிக்கிட்டாலும் பிரச்சனை. அப்ப நம்ம பக்திவாதி காப்பாத்திக்கணும். என்ன பண்ணணும்? நம்ம ஜஸ்ட் ஹரே கிருஷ்ணா அவ்வளவுதான் சொல்லிக்கலாம் நம்ம. அதெல்லாம் வந்து பாருங்க அதாவது ஓகே நிறையா இருக்கு. ஓகே அம்பலா இருக்கணும் போட்டிருக்கு. நிறைய இருக்கு. ஒண்ணு இருக்கு. my hands okay. Beginning of chanting many abarada now abara kali now possible achieve the perfection. Chant according to this verse. Okay. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாம ஜெபம் வந்து பண்றோம். ஓகேவா? நாம ஜெபம் பண்ணும்போது சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து 8 விஷயம் கொடுத்துருக்காரு. 8 சிசாஷ்டாங்கத்தை கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி நம்மளோட சைத்தன்ய சரிதாம ஆச்சாரியார் என்ன சொல்றாருன்னா அந்த 8 ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான ஒரே ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை எடுத்து மாலையா கோர்த்து நம்மள கழுத்துல போட்டுக்கணும். அந்த ஸ்லோகத்தை யார் தன் வாழ்க்கையில வந்து கம்ப்ளீட்டா கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பகவான் நாமத்தை அவங்க கடைசி வரைக்கும் அவங்களால சொல்ல முடியும். கிருஷ்ண பத்தி விட்டு அவங்க வந்து அவங்க கிருஷ்ண பத்தி ரொம்ப பவர்ஃபுல்லான நபராக இருப்பாங்க. பவர்ஃபுல் பர்சனா இருப்பாங்க. அது என்ன ஸ்லோகம்? திருநாட் அபி சுனிச்சேன தரோர் இவ சைஷ்ணனா அமானின மானத்தேன கீர்த்தனையர் சதாஹரி. நம்ம ஹம்பலா இருக்கணும். 3 விஷயம் சொல்லப்படுது. நம்ம ஹம்பலா இருக்கணும், நம்ம சகிப்புத்தன்மை டொலரன்ஸா இருக்கணும். 3வது வந்து நம்ம ரெஸ்பெக்ட் ஆல் அண்ட் டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். நம்ம மற்றவங்க மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது. இது 3 செய்வங்க கீர்த்தனியா சதாஹரி. எப்போதும் பகவான் நாம ஜபம் தொடர்ந்து பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா அந்த நாம ஜபம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையை காப்பாற்றக்கூடியதே இந்த நாம ஜபம் தான். ஓகேவா? தென் வந்து பாத்தீங்கன்னா பிரபு அஞ்ஞாய காரா ஏ ஸ்லோக ஆச்சாரணா அவசிய பைபே தாபே ஸ்ரீ கிருஷ்ண சரணா மஸ்ட் ஃபாலோ மகாபிரபு கோஸ்வாமி and achieve the lotus feet of Sri Krishna. இந்த நாம ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பகவானோட திருவடி பாதத்தை நம்ம வந்து தொற்றுவோம். அதனாலதான் நாம ஜெபம் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். நமக்குள்ள மனசுக்குள்ள இருக்க எல்லா வகையான அழுக்குகள், நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கோபங்கள், நம்ம மனசுக்குள்ள இருக்க காமங்கள், நம்ம மனசுக்குள்ள பொறாமைகள், இது எல்லாமே காணா போகும்.
பிரபு நான் நாம ஜெபம் பண்றேன் பிரபு, ஆனா இதெல்லாம் வந்து எனக்கு வந்து எதுவுமே நடக்கல, எனக்கு எல்லாம் அப்படியேதான் இருக்கு, எனக்கு பொறாமையா தான் இருக்கு, எனக்கு வந்து ஆசையே தான் அப்படிதான் இருக்கு, ஒன்னும் அதிகரிச்சுக்கு இருக்கு, என்ன ப்ரூவ் பண்றது? எஸ், இதை நீ நாம ஜெபம் பண்ணும் போது முதல்ல ஆரம்ப காலகட்டத்துல ஓகேவா இருக்கும். ஆனா போக போக வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்க வந்து ஆக்சுவலி வந்து சாஸ்திரத்தோட டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு இருக்கு, தத்துவங்கள் ஒண்ணு நிறைய இருக்கு. அதாவது என்னதுன்னா, நான் கொஞ்சம் நான் ஓப்பன் பண்றேன், ஓகேவா? ஏன்னா அது ரொம்ப இது பண்ணா அது டைம் பத்தாது நம்மளுக்கு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணாம அது வந்து இன்கம்ப்ளீட் ஆயிரும். நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு குரு வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பக்தி என்ற விதையை நம்மளுக்குள்ள விதைக்கிறாங்க. அப்ப அந்த விதையை விதைக்கும் போது அது நம்ம வந்து அந்த விதைக்கு தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்துற ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சாண்டிங், நாம ஜெபம் பண்ணணும். ஆனா இந்த நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலம் மாதிரி, ஒரு லேண்ட் மாதிரி. அப்ப இந்த லேண்ட்ல இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா, ஹரி கிருஷ்ணா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் ஈச் வேர்ட். வெயிட் மதுஜி, பிறகு நான் சொல்றேன் நான். ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா மகாமந்திரா என்ன சொல்லியிருந்தேன், நம்மளோட இருதயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலம் மாதிரி. அப்ப இந்த நிலத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து வைஷ்ணவர் குரு நம்மளுக்கு வந்து நாமத்தை கொடுக்குறாங்க. அப்ப அந்த விதையை வந்து விதைக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த பக்தி என்ற விதையை விதைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும், நாமம் சொல்றதுதான் வந்து தண்ணி ஊத்துற மாதிரி. அப்ப பக்தி விதை வந்து எப்படி முளைக்கும்னா, அந்த நாமம் சொல்ல 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 அந்த பக்தி வந்து நம்மளுக்கு வந்து மேல வரும். பக்தினா வந்து என்னது, எது பகவானுக்கு பிடிச்சதோ, பகவானுக்கு எப்படி நான் இன்பத்தை கொடுக்குறது, பகவான் ஹவு டு ஐ கிவ் த பிளஷர் டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா, எப்படி நான் பகவானுக்கு நான் வந்து சேவை செய்யுது, என்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் பகவானுக்கு கொடுக்கணும். அதுதான் பக்தி. பக்தினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி, டைம், இது எல்லாத்தையும் பகவானுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் பக்தி. அப்ப இது எப்ப வந்து இந்த பக்தி பக்குவம் ஆகும்னா, அந்த நாம ஜெபம் பண்ண அப்ப அந்த நிலத்துல தண்ணி ஊத்த 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 அதுல வந்து அந்த அந்த பக்தி என்ற செடி வந்து முளைக்கும். ஆனா இங்க சாஸ்திரத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, என்னதுன்னா, இப்ப இந்த நிலத்துல வந்து நீங்க தண்ணி ஊத்தும் போது பக்தி விதை மட்டும் முளைக்காது, அது கூட அந்த தண்ணி இந்த நிலத்துல படும் போது அது கூட சேர்ந்து நிறைய வகையான புல்லு எல்லாம் முளைக்கும், கிராஸ் எல்லாம் முளைக்கும். அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா உபாசக்கா சொல்லுவாங்க. அது பேர் தான் உபாசக்கா. அப்ப அந்த உபாசக்கா வந்து என்னதுன்னா, அது வந்து பல இப்ப வந்து ஒரு செடியில வந்து செடிக்கு தண்ணி ஊத்துரும், அந்த செடியில வந்து நீங்க வந்து அதை வந்து நீ ப்ரொடெக்ட் பண்ணனா, அந்த செடியோட கூட சேர்ந்து நிறைய தேவையில்ல செடியெல்லாம் வந்து முளைஞ்சிரும். அப்ப நாளை பின்ன என்ன ஆயிரும், அந்த நம்ம ஒரிஜினல் செடியை வந்து அதை அப்படியே மறைச்சிரும். அதே போலதான் நம்ம நல்லா பாருங்க, ஹரே கிருஷ்ணன் நாமம் ஜெபம் பண்ண நம்ம ஒன்னும் வேற மேல நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அவனுடைய அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இவங்க பண்றாங்க, ஒன்னும் நம்ம கெட்டவன ஆகிற மாதிரியே நமக்கு ஃபீலிங்கா இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, இது சொல்லி சலதவ சுவாமி அன்னைக்கு கிளாஸ்ல சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்திருந்தாரு சவுத்துக்கு. அப்ப சொல்லியிருந்தாரு, என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம வந்து நாமம் ஜெபம் பண்ணும் போது இந்த நிலத்துல தண்ணி ஊத்துற மாதிரி அந்த நிலத்துல பக்தி விதையும் சேர்ந்து மத்த எல்லாமே மேல வரும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு எப்பவுமே அந்த சிரவணம் ரொம்ப முக்கியம். சிரவணம் அப்பதான் கீர்த்தனம், அதாவது நாம ஜெபம். இந்த சிரவணமும் கீர்த்தனம் ஒன்னா அழகா போனதான் நம்ம இந்த எதெல்லாம் தேவை உள்ள செடி, எதெல்லாம் தேவையில்லாத, எதெல்லாம் நம்ம தூக்கி போடணும், எதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கணும், அப்பதான் அந்த நாலேஜ் அப்பதான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நான் 10 நாமாபுரத்தை ஃபாலோ பண்ணணும். இது எப்ப நம்மளுக்கு தெரியும், நம்ம சிரவணம், இந்த சட்சங்கத்தை வந்தாதான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப எதை நான் விடணும், எதை விடக்கூடாது, அது அப்பதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, நாம ஜெபம் நம்ம பண்ணும் போது இந்த பற்று அபராதங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நாம அபராதங்கள் பண்ணாம நம்ம ஜெபம் பண்ண நம்ம வந்து 3 வகையான ஸ்டேஜ் இருக்கு. முதல் நாம அபராதம், ரெண்டாவது வந்து நாம பாஷம். நாம பாஷத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து கிருஷ்ண பக்தியோடைய அந்த இன்பத்தை வந்து நீங்க வந்து அனுபவிப்பீங்க. ஒண்ணு நாம பாஷை வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ், ரெண்டாவது ஸ்டேஜ். அதுல உங்களுடைய எல்லா வகையான பிராப்த கர்மா, உங்களோட எல்லா வகையான கர்ம வினைகளையும் எல்லாத்தையும் முழுசா வந்து எடுத்துரும் இந்த 2வது வகை நாம ஜெபம். அதான் நாம பாஷம் சொல்லுவாங்க. மூணாவது வந்து போய் சுத்தநாமம் ஜெபம் பண்ணும்போது நீங்க வந்து டோட்டலி நீ வந்து கிருஷ்ணன் நேருக்கு நேரம் கண்ணா நீங்க பாப்பீங்க. எப்போது உதாரணம் சொல்லுவேன், அதாவதுன்னா பக்த பூந்தானம், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பக்தர். அவர் வந்து கேரளால இருந்தாரு. அவர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட மிக தீவிரமான ஒரு பக்தர் அவரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னு, ரொம்ப சாதாரண ஒரு ஏழையான குடும்பம் தான் அவரு. ஆனா அவர் என்ன பண்ணுவார், எப்பவுமே பகவானுக்கு நேவேத்தியம் பண்றதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பொரிச்சு, சிம்பிளா தான் ஏதாவது பொரிச்சு சிம்பிளா சமைச்சு அவர் வந்து பகவான் வைப்பாரு. அப்ப பகவான் அந்த பூந்தான என்ன பண்ணுவாரு, இந்த கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும் போது சும்மா அடுப்ப அந்த வெறுவு அடுப்பு வச்சு சமைச்சிட்டு இருப்பாரு. இந்த விறகு அடுப்பு வச்சு சமைச்சிட்டு இருக்கும் போதே அப்பவே கிருஷ்ணன் டைரக்டா ஓடி வந்துருவாரு ஹோட்டல்ல இருந்து. இது உண்மையா நடந்தது.
அவர் டேரக்டா ஓடி வந்து அவர் கிச்சன், அந்த கிச்சன்ல வந்து உட்காந்துக்கிட்டு இப்ப என்ன சமைக்கிறாரோ அங்கே உட்காந்து அவர் சாப்பிட்டு இருப்பாரு. அப்ப அவர் புக்கு வந்து உட்காந்து புக்கு படிக்கிறேன்னு வச்சுங்களேன், ஒரு கிருஷ்ணர் முன்னுக்கு வந்து உட்காந்துருப்பாரு. கிருஷ்ணர் பல எக்ஸ்பிளேஷன் ஆகி ஒரு கிருஷ்ணர் அவர் தோல் மேல உட்காந்துருப்பாரு, ஒன்னு கிருஷ்ணர் அவர் துணி கயிறு கம்பி மேல பிடிச்சிட்டு உட்காந்து தொங்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பல கிருஷ்ணர் அவர் வீட்டுல விளாண்டு இருப்பாங்க. இது உண்மையிலேயே வந்து நடந்தது. அந்த அளவுக்கு அவர் கிருஷ்ணர் மேல அந்த அளவுக்கு வந்து அது பற்றுதல், அந்த அளவுக்கு வந்து சுத்தமான நாமம் தன்னாடி ஜெபம் பண்ணாரு. தூய்மையான பக்தர். அதனாலதான் பாத்தீங்கன்னா யோமாம் சர்வஸ்ர பஷ்யதி சர்வமை பஷ்யதி, அதாவது சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, எல்லா இடத்துலயும் என்னை பார்க்கலாம், எல்லாத்துக்குள்ளேயும் என்னை பார்க்கலாம். யூ கேன் see everywhere. அப்பதான் என்ன அர்த்தம்னா, எப்ப நம்ம நாம ஜெபம் சுத்தமான நாம ஜெபம் வருதோ, தென் அப்ப ஸ்லோலி நம்ம கிருஷ்ணரை பார்க்கறது, பகவான் பார்க்கறதுக்கு நம்ம தகுதியாகும். சரிங்க, இப்ப நான் கிருஷ்ணரை பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன, அதுல எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, எப்ப நம்ம நாம ஜெபம் பண்றோமோ, பகவான் கிட்ட நெருங்கி நெருங்கி நம்ம கிட்ட வருமோ, தென் ஸ்லோலி நம்ம இந்த உலகத்துல உள்ள பாவங்கள் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் விட்டுருவோம். மனசு தெளிவடையும். மனசு தெளிவடைஞ்சுன்னா நம்ம திருப்பியும் பாவங்களை செய்ய மாட்டோம். பாவங்களை செய்யலைன்னா நம்ம பூமியில திருப்பி பிறக்க மாட்டோம். பூமியில பிறக்கலன்னா என்ன அர்த்தம், நம்ம பகவான் லோகத்துக்கு போயிடும். திருப்பியும் இங்க வந்து ஜென்ம, மிருத்யு, ஜரா, வியாதி, பர்த், டிசீஸ், ஓல்டேஜ் அண்ட் வந்து பர்த், டெத், டிசீஸ் அண்ட் ஓல்டேஜ், பிறப்பு, இறப்பு, முதுமை நோக்கி நம்ம திருப்பி ஆளாக மாட்டோம். நம்ம இந்த ஒரு வாட்டி பிறந்ததே நம்மளுக்கு போதும். அந்த நாமம் ஜபத்தை ஒழுங்கா பண்ணி நம்ம பகவான் லோகத்துக்கு எப்படியாச்சும் போய் இறஞ்சிடும். நம்ம பகவான் லோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு கயிறு தான் இருக்கு. என்னது? நாம ஜபம். குருவப்ப நான் சேவை செய்யறது இதெல்லாம் வந்து ஓகே. ஆனா நாமம் ஜபம் இல்லாம யாருமே உங்களை எக்ஸப்ட் பண்ண மாட்டாங்க. நாமம் ஜபம் எல்லாரும் நாமம் ஜபம் பண்ணணும். அதனாலதான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த நாமம் ஜபம் என்ன பண்ணணும், நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வகை அழுக்கையும் வெளியாக்கணும். அதுக்கு உதாரணம் சைத்தன்ய மகாபிரபு சவுத் இந்தியா பயணம் போகும்போது அந்த ஜாரிகண்ட காட்டை வந்து கிராஸ் பண்ணி போனாரு. இப்ப ஜாரிகண்ட காட்டுல இவர் ஒருத்தர் தான் போறாரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம இங்கேருந்து உதாரணத்துக்கு ஒரு கிடால இருந்து நம்ம ஜோர் போகணும்னா நம்ம எத்தனை வகையான டைம் எடுக்குது, 6 மணி நேரம் 7 மணி நேரம் டைம் எடுக்குது நம்மளுக்கு. மகாபிரபு அவ்வளோ பெரிய காடை வந்து அவர் நடந்தே கிராஸ் பண்ணாரு. அப்ப என்ன பண்றாரு, அவர் ஹரே கிருஷ்ணா நாமத்தை பாடுறாரு. அந்த நாமத்தை பாடும் போது எல்லா வகையான குருவிகள், பூச்சிகள், பறவைகள், சிங்கங்கள் எல்லாமே, யானை, கரடி எல்லாமே, ஆல் டைப் இது அக்வாட்டிக் அனிமல் எல்லாமே, எல்லா அனிமலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுது, எல்லாம் பண்ணுது, குதிக்குது, இது பண்ணுது. எப்ப சும்மா ஒரு 5 நிமிஷம் கிடையாது, அவர் த்ரூ அந்த ஜங்கல் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் அவர் நாமத்தை பண்ண எல்லாரும் எல்லாம் இது பண்ணுங்க. உதாரணம் பாருங்க, சிங்கம் வந்து புலி வந்து அது ஒரு மான பசங்க கடை சாப்பிடும். ஆனா அங்க என்ன நடக்குது, அதனுடைய பாடிலி ஐடென்டிட்டி, உடம்பு சார்ந்த அடையாளத்தை மறந்துச்சுங்க. எல்லாம் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் ஆத்ம பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. அப்போ சிங்கமும் புலியும், அதாவது மானும் புலியும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, அப்ப குரங்குகள் யானைக்கு டான்ஸ் ஆடுறது, குருவிகள் வந்து சிங்கத்து மேல நின்று டான்ஸ் ஆடுறது, எல்லாம் டான்ஸ் ஆட்டு போறாங்க. பிகாஸ் காரணம் என்ன, இந்த நாமம் ஜபம் வந்து எல்லாருடைய இருதயத்திலையும் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் ஐடென்டிட்டி, நான் ஆத்மா பகவானுக்கு சேவை செய்பவன், இது கொடுக்கக்கூடிய ஒரே பவர் நாமத்துக்கு தான் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து நாம ஜபத்தை ரொம்ப வந்து கரெக்டா பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து பகவானை வந்து இந்த லைஃப்ல அடைய முடியும். இல்ல நான் வந்து சேவிஸ் மட்டும் தான் செய்யறேன், நாம ஜபம் பண்ணலைன்னா, இந்த நாம ஜபம் பண்ணாம எப்படி எல்லா விஷயம் நம்மளுக்கு புரிய வரும், எப்படி நம்மளுக்கு எல்லா விஷயம் நம்மளுக்கு நடக்கும், எதுவுமே நம்மளுக்கு சாத்தியம் இல்லை. அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சேவிஸ் வந்து அப்ப சேவிஸ் முக்கியம் இல்லையா, எல்லாமே முக்கியம். ஆனா இந்த நாமம் ஜெபம் அது முக்கியமாக இருக்கணும். அதனால மகாபிரபு சொல்றாரு, ஹரி நாமவே கேவலம் கலோ நாஷ்டியேவ கதிர் அந்நியதா. இந்த தவிர்த்து வேறு வழி இல்லை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து ஓகே ஒரு ஸ்டோரி இருக்கு இதுல. ஆனது சுபுத்திராய்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. ரொம்ப பெரிய ஸ்டோரி, நான் சிம்பிளா நான் சொல்றேன். சுபுத்திராய் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு பிராமணர், ஒரு ராஜா கீழே வந்து அவர் வந்து வேலை செய்யறாரு. அப்ப அந்த சுபுத்திராய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பையன் ஒருத்தர் வேலை செய்யறான். அவரு கூட வந்து ஒரு ஹெல்ப்பரா ஒரு பையன் வேலை செய்யறான். அந்த பையன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவன் வந்து ஒரு முஸ்லிம் பாயை சேர்ந்த பையன், அது ஒரு முஸ்லீம் சேர்ந்த பையன் அவன். அப்ப என்ன பண்றாரு, அந்த பையனை வந்து தன்னோட பையன் மாதிரி தான் பாக்குறாரு. ஆனா சில மிஸ்டேக் எல்லாம் பண்ண அடிப்பாரு.
அடிச்சு அவனுக்கு வந்து அந்த அக்கௌண்டிங், ஏன்னா மெயினா அவர் வந்து அவர் வந்து சுபத்திரை வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்டிங் எல்லாம் பாத்துட்டாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ் கொலெக்ட் பண்றது, டெக்ஸ் எல்லாம் வாங்குறது இதுதான் பண்ணுவாரு. பையன் எதுவும் மிஸ்டேக் பண்ணா திட்டுவாரு, அடிப்பாரு அவரு. அவர் காலப்போக்கில் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் சுப்புத்திராய்க்கு கிட்டத்தட்ட வயசாக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த போஸ்டுக்கு அப்ப அந்த பையன் வந்து பெரிய ஆள் ஆயிட்டான். அப்ப அந்த பையன் அடுத்து அந்த அங்க வந்து வேலை செய்யறான். அவனும் நல்லா அவன் வந்து என்னது வேலை செய்யறான். ஏன்னா அவன் சுப்புத்திராய் கிட்ட பல வருஷமா வேலை செஞ்சிருக்கான் அந்த பையன். அப்ப அந்த பையன் என்ன பண்றான், அந்த முஸ்லீம் ஆனதால அப்புறம் முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்ப முஸ்லீம் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ண பிறகு அந்த முதல் நாள் வந்து ராத்திரி வந்து அப்ப அவன் என்ன பண்ண, அவன் சட்டையை கழட்டுறான். அவன் சட்டையை கழட்டும் போது தன் மனைவி வந்து அவன் உடம்புல பக்கம் எல்லாம் வந்து அங்கங்க ஒரு தழும்பு காயங்கள் நிறைய இருக்கு. அப்போ தன் கணவர்கிட்ட அந்த முஸ்லீம் பையனுடைய மனைவி கேட்கிறா, ஏன் உங்களுக்கு உடம்புல இவ்வளவு தழும்புகள் அடிகளா இருக்குன்னு. அவன் சொல்றான் அந்த பையன் சொல்றான், இல்ல எனக்கு வந்து சுபுத்ரா இருக்கிறால அவர் தான் எனக்கு வந்து அவர் என்னை வந்து சின்ன வயசுல நிறைய அடிச்சிருக்கிறாரு. அவர் அடிச்சு எனக்கு சொல்லி கொடுத்தனால தான் நான் இந்த அளவுக்கு வந்து இப்ப வந்து நான் இந்த பொசிஷன்ல இருக்க முடியுது அப்படின்னு இவன் பெருமையா பேசுறான். ஆனா அவன் மனைவிக்கு வந்து அது பிடிக்கல. இது எப்படி முடியும், இது வந்து அவர் வந்து எப்படி அடிக்கலாம், இதுக்கு நீங்க வந்து அவர் பழியை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசை வந்து மாத்துறான். அப்ப அவனும் வந்து என்ன பண்றான், அவன் வந்து மனசை வாங்கி சரி இவர் எப்படியாச்சும் நம்ம பழி வாங்கணும், மனைவி என்ன சொல்றா திருப்பி சுப்புத்திராய்க்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப என்ன பண்ணலாம், நீங்க சுப்புத்திராயை வீட்டுக்கு கூப்பிடுங்க. சுப்புத்திராயை வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கு வந்து அதாவது அந்த காலகட்டத்துல வந்து என்ன ஆவா இருந்துச்சு, ஒரு 500-600 வருஷம் முன்னாச்சுன்னா ஒரு முஸ்லீமை வந்து நோமலி வந்து என்ன நினைப்பாங்கன்னா அவங்கள வந்து அதாவது முஸ்லீம் ஏன்னா அவங்க வந்து அசைவம் சாப்பிடுவாங்க, என்ன வந்து பாத்தீங்கன்னா மாடுல வந்து சாப்பிடுவாங்க. அப்ப அதனால வந்து அந்த முஸ்லீம் வந்து சண்டாளர்கள் சொல்லுவாங்க. சண்டாளர்கள் இவங்க வந்து நம்ம வந்து இவங்களை வந்து கீழ்நிலையானவங்க, இவங்களை நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிப்பாங்க. அந்த காலத்துல ஒரு வழக்கு இருந்துச்சு. என்ன வழக்கு இருந்துச்சுன்னா, முஸ்லீமோடைய காலு கழுவுன தண்ணி இருக்குல்ல, அந்த காலு கழுவுன தண்ணியை எடுத்து இன்னொருத்தவங்க மேல ஒரு இந்துக்கள் மேலே ஒரு பிராமணன் எஸ்பெஷலி பிராமணர்கள் மேல தெளிச்சு ஆச்சுன்னா அந்த பிராமணன் தன் தகுதி இழந்துருவான். பிறகு அவனை வந்து எந்த பிராமண கம்யூனிட்டியும் அந்த எந்த பிராமண ஜாதியும் அவரை சேர்த்துக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்றா, இவர் சுபுத்திராய வந்து அடிக்கிறதோ கொல்றதோ வந்து இது வந்து பாவம், அதனால வந்து அவர் என்ன பண்ணணும் இந்த பண்ணலான்னு. அப்ப சுபுத்திராய்க்கு வந்து அவர் உள்ள வந்து என்ன பண்றாரு, இந்த முஸ்லீம் பையன் என்ன பண்றா, தன் கால்களோட தண்ணியை எடுத்து அவர் மேல தெளிச்சிடும். ஐயோ அபச்சாரம் ஆச்சே சொல்லிட்டு சுபுத்திரை வந்து ரொம்ப கவலையாயிராரு. அப்ப இந்த பிறகு இந்த 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 என்னோட பிராமண தகுதியை நான் இழந்துடுவேனே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு. இப்படி பண்ணிட்டியே என்னை பிரச்சனை எனக்கு கொண்டு போட்டிருக்கலாமே சொல்லி சொல்றாரு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஏன்னா இது வந்து அந்த காலத்துல உள்ள அந்த வழக்கங்கள் வச்சுதான் இந்த கதை வருது. அப்ப இந்த பையன் என்ன பண்றா, இந்த சுபத்ராயோட நிலைமை வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. அப்ப வந்து என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் வந்து சொல்றாங்க நீ சேர்த்துக்க மாட்டாங்க. அப்ப வந்து அங்க வந்து ஒரு ஆச்சாரியர் வந்திருக்கிறாரு. அங்க ஒரு ஆச்சாரியர் வந்திருக்கிறாரு. அப்ப வந்து அந்த ஆச்சாரிய கிட்ட வந்து கேட்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் என்னை திருப்பி பியூரிஃபை பண்ணிக்கணும், என்னை திருப்பி தூய்மைப்படுத்திக்கணும், நான் வந்து திருப்பி என்னை தூய்மைப்படுத்திக்கணும், நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாரு. நீ திருப்பி உன்னை தூய்மைப்படுத்திக்கணும்னா நீ வந்து சுட சுட கொதிக்கிற நெய் இருக்குல்ல, அந்த காய்ச்சின உண்மையான பசும்பால் நெய்யை வந்து கொதிக்க அது வந்து குடிக்கணும். நீ குடிச்சினா நீ வந்து தூய்மையாயிருவ அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இது எப்படி சாத்தியம், நான் வந்து எப்படி இதை குடிக்கிறது, இது வந்து முடியாது. அப்ப அவர் ரொம்ப கவலையோடு என்ன பண்ற, மகாபிரபுவை பாக்குறாரு. மகாபிரபுவை மகாபிரபு அதுக்கப்புறம் சந்திக்கிறாரு. மகாபிரபுவை சந்திக்கும் போது அவர் வந்து சொல்றாரு, ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, ஓ பவித்ரவா சர்வ அவஸ்தம் கதோ அபிவா யாஸ்மரே புண்டரிக அக்ஷா ஷாபயம் ஆபயம் சுச்சி. நம்ம வந்து அச்சமன செய்வோம் பாய் பண்ணணும். ஓ பவித்ரோவா பவித்திரம்னா வந்து தூய்மை, பவித்திரம்னா வந்து தூய்மை இல்லை. ஆனது பவித்திர பியூர் இல்ல இம்பியூர் ரெண்டுமே இல்ல. ஓகேவா? எக்ஸ்மரே புண்டரிக அக்ஷா யார நினைக்கும் போது புண்டரிக அக்ஷா யாரு, பகவான் வந்து தாமரை கண் உடையவர். அப்ப ஆபயம் சுச்சி. பகவான் எப்ப நம்ம அவர் நினைக்கிறோமோ எல்லா வகையான பயமும் எல்லா வகையான எல்லாமே காண போயிடும் அப்படி மகாபிரபு சொல்றாரு. பவித்ரானாம் பவித்ராம்ச மங்களானாம் மங்களாம்ச. பகவான நாமத்தை வந்து யாரு ஒருத்தர் வந்து ஜபம் பண்ணணும் அவனை வந்து இந்த உலகத்துல யாருமே தடுக்க முடியாது. அவன் தான் உண்மையான பவித்திரமானவன். இந்த நெய்யை குடிக்கிறான் அதை குடிக்கிறான் போய் தேவையில்லாத விஷயம் செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு மகாபிரபு கண்டிக்கிறாரு. அவ மகாபிரபு நான் என்ன பண்ணணும்னு என்ன பண்ண கேட்கிறாரு, நீ ஒண்ணும் பண்ண வேணாம், நீ ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணு,
தென் அதுக்கப்புறம் பிருந்தாவனத்துக்கு போ, அங்க வைஷ்ணவர்கள் இருப்பாங்க, பக்தர்கள் இருப்பாங்க, அங்க போய் நீ சேவை பண்ணி, இது என்னோட கட்டளை சொல்லி கொடுத்துட்டாரு. பிறகு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்துக்கு வந்து போன பிறகு அதுக்கப்புறம் நிறைய ஆச்சாரிகள் வந்தாங்க. அந்த ஆச்சாரியெல்லாம் வந்து இவர் தான் சேவை செய்தாரு. அப்ப மகாபுரம் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சோழில யாருமே இங்க வந்து தாழ்ந்தவங்க கிடையாது, யாருமே இங்க உயர்ந்தவங்க கிடையாது. ஓகேவா? முஸ்லீம் தாழ்ந்தவங்க, அவங்க தாழ்ந்தவங்க இருக்காங்க. யாரு ஒருத்தவங்க பகவான சேவை செய்து நாம ஜபம் பண்றாங்களோ அவங்கதான் உயர்ந்தவங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எந்த முஸ்லீம் வந்து சண்டார்கள் சொன்னாங்களோ அந்த காலகட்டத்துல, அந்த முஸ்லீம் குடும்பத்துல வந்து ஹரிதாஸ் தாக்கூரை வந்து பிறக்க வச்சு அவர் நாமாச்சாரியார் ஆக்குனாரு சைத்தன்ய மகாபிரபு. ஜெய் ஸ்ரீ நாமாச்சாரிய சைத்தன்ய மகாபிரபுக்கு ஜெய். அவர் பாத்தீங்கன்னா 24 hours வந்து அவர் நாம ஜபம் பண்ணுவாரு. அவரை வந்து அவர் எப்படாச்சும் வந்து பொம்பளை வலையில வந்து உழு வைக்கணும், அந்த மாதிரி நிறைய பெண்களை வந்து செட் பண்ணி அவங்கள வந்து எப்படாச்சும் வந்து அவர் கவுத்துறணும், அந்த என்னென்னமோ எல்லாம் பண்ணாங்க. ஈவன் முஸ்லீமே வந்து பண்ணாங்க அவருக்கு. அவர் வந்து யாராலையும் நசிக்க, ஏன்னா எப்பவுமே அவர் நாமஜம் பண்ணி இருப்பாரு. அப்படிப்பட்ட தன்னைய வந்து என்னது மாயை வலையில இழுக்கிறதுக்காக ஒரு பெண்ணை அனுப்பிவிட்டாங்க. அந்த பெண்ணே வந்து இவர் நாம ஜபத்தை கேட்டு 3 நாள் அங்கேயே தங்கி இருந்தான். அவளே வந்து மனசு மாதிரி, ஐயோ ஹரிதாஸ் தாக்கூரே நான் வந்து தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சொல்லி. அந்த அளவுக்கு நாமம் வந்து அந்த அளவுக்கு பவர் ஆனது. பிறகு வந்து இந்த முஸ்லீம் வந்து என்ன பண்றான், நம்மளுடைய முஸ்லீமோடைய மானத்தையும் வாங்குறான். இவனை வந்து கொண்டு போயிட்டு இவனை 22 மார்க்கெட்ல வச்சு அடிங்கினேன். ஏன்னா என்னது அந்த முஸ்லீம் ராஜா பேர் வந்து என்னது, நான் சரியா ரொம்ப நாள் ஆச்சு நானும் பார்த்தேன். 3 வருஷம் டிராமாலாம் போட்டோம் நாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் டிராமா. அந்த முஸ்லீம் ராஜா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாருன்னா, அவருக்கு 22 மார்க்கெட் இருக்கும் அந்த ஏரியால, அது பெங்கால்ல. அப்ப அந்த பெங்கால்ல என்ன பண்ணாங்க, அந்த 22 மார்க்கெட்ல தூக்கி போட்டு அடிங்கிறான் அவனை. ஏன்னா ஒரு மார்க்கெட்ல அடிச்ச 10, அது 22 மார்க்கெட். இவன் இனி எவனும் நாமஜம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு இயேசுநாதர் வந்து சிலுவையில அடிக்கும் போது எந்த அளவுக்கு வந்து ஒரு உடம்புல வந்து பாத்தீங்கன்னா, உடம்புல ஒரு தோல் செதை எல்லாத்தையும் பிச்சுட்டு போகும். ஏன்னா இயேசுநாதரையும் வந்து பாத்தீங்கன்னா, இயேசுநாதர் ஆல்சோ இஸ் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லியிருக்கிறாரு. அவரும் வந்து இந்த 4 கோட்பாடை ஃபாலோ பண்ணுங்க, கடவுளை நம்புங்க, இதான் சொல்லிட்டு போனாரு. அவருக்கு அதே கதி தான். அதே போல ஹரிதாஸ் தாக்கூர் இருக்கும். அவர் என்ன பண்ணுவாங்க, அந்த முள்ள கம்பிலாம் இருக்கும், அந்த கம்பியை போட்டு அட்டிப்பாங்க. அடிச்சும் அந்த கம்பி அந்த முள்ள அந்த அந்த அப்படியே வந்து கூரா இருக்கும், அப்படியே உடம்புல ஒட்டிக்கணும்னா அதை இழுக்கும் போது அது தோலோட எல்லாம் பிச்சுட்டு வரும். எல்லாம் உடம்புல ஃபுல்லா வந்து மண்டல உடம்பு வரைக்கும் ஃபுல்லா ரத்தமா அப்படி இப்படி இருப்பாரு ஹரிதாஸ் தாக்கூர். அடிச்சு கிட்டத்தட்ட வந்து சிலுவையில் தான் ஏத்தல, அப்படியே வந்து என்ன பண்ணாங்க, அப்படியே அவர் வந்து ஒரு இதுல சுத்தி அப்படியே உடம்பு ஃபுல்லா கால கம்பி கட்டி, உடம்பு கையில கட்டி கம்பி கட்டி அவர் அப்படியே தூக்கி வந்து கங்கையில போடுவாங்க. அப்ப மகாபிரபு பாத்தீங்கன்னா இங்க அவர் வாங்கின ஒவ்வொரு அடியும் பாத்தீங்கன்னா திருப்பி ஏஞ்சி புது உடம்போட வருவார். ஹரே கிருஷ்ணன். அதை பார்த்தோம் மொத்த பெங்கால் உள்ளவங்க எல்லாம் ஆடி போயிருவாங்க. என்னடா ஒருத்தர் எப்படா ஏஞ்சி வர முடியும். பார்த்து இவருக்கு விழுந்த ஒவ்வொரு அடியும் வந்து மகாபிரபு வாங்கியிருப்பாரு. காரணம் என்னன்னா, இங்க முஸ்லீமோ, இங்க உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ, உயர் ஜாதி கீழ் ஜாதி இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. யாரு நாமம் ஜபம் பண்றாங்களோ, யாரு மகாமந்திரத்தை மேல் முழு நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்கதான் உயர்ந்தவங்க. இந்த மகாமந்திரத்தை ஜபம் பண்ணாதவங்க, இவன் அவங்க இந்துவோ பிராமணன் இருந்தா கூட அவன் கீழ்பட்டவன் தான். இதை புரிய வைக்கிறதுக்காக தான் மகாபிரபு ஹரிதாஸ் தாக்கூர் லீலையை நடத்துறாரு சைத்தன்ய சரிதாமிரத வாழ்க்கையில. வெரி வெரி கூடாது. எதுக்காக அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து அவருக்கு ஏதோ முஸ்லீமோட பட்டம் ஏதோ கொடுத்துருக்கலாம், அவர் பேர் கொடுத்துருக்கலாம். அவருக்கு கொடுக்க என்ன கொடுத்தாரு, நாமாச்சாரியார் சொல்லி கொடுக்குறாரு. நாமத்துக்கு ஆச்சாரியார் ஹரிதாஸ் தாக்கூர். அந்த அளவுக்கு நம்மளோட மனசை வந்து பியூர் பண்ணும். அது மட்டும் இல்லாம பாருங்க, அந்த நாமம் ஜெபம் பண்ணும்போது நம்ம மனசுல வந்து நம்பிக்கை, முழு நம்பிக்கை கொடுக்கும். எஸ், கிருஷ்ணன் என்னை காப்பாத்துவார், கிருஷ்ணன் இது பண்ணுவா. பிரகலாதன் பாருங்க, பிரகலாதனை வந்து ஒவ்வொரு இது பண்றாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுல ஒரு பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா, மலை மேட்டு உச்சிக்கு கொண்டு போயிட்டாங்க, மலை மேட்டு டாப் மோஸ்ட் அது ஹீல் கொண்டு போயிட்டாங்க. அப்ப அந்த சோல்ஜர் கேட்கிறாரு, அப்பா அப்பாவோட கட்டளைப்படி உன்னை சாவடிக்க சொல்லிட்டாங்க, இங்கே தள்ளி விட சொல்லிட்டாங்க, இப்ப கூட நீ சொல்லு, பூமிக்கு இரணையாய் நம்ம சொல்லு, நான் இப்ப கூட கொண்டு போயிடும் நீ. அவர் மனசு கேட்கல, ஏன்னா 5 வயசு பையன், இந்த சோல்ஜருக்கு மனசு கேட்கல. இல்ல, ஓ நமோ நாராயண நம. சரி, வாட் டு டூ, என்ன பண்றது, இங்க தள்ளி விட்டாரு. இப்ப நீங்க நரசிங்க படம் பார்த்திருப்பீங்க. யாரு காப்பாத, அவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் இந்த மொத்த டார்ச்சரும் யார் காப்பாத்தினா, கிருஷ்ணர் வந்து நேரடியாக காப்பாத்தினா கிடையாது.
பகவான் நாமம் காப்பாத்துனுச்சு. அதனாலதான் அபிநாத்தம் நாம நாமினம். பகவானுக்கும் பகவான் நாமத்துக்கும் எந்த வகை டிஃபரன்ஸ் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், அந்த நாமத்து மேல முழு நம்பிக்கை வைக்கணும். இந்த நாமம் தான் எல்லாத்தையும் காப்பாற்றும். நம்ம ஒருத்தவங்க பிரச்சாரம் பண்ணி ஒருத்தவங்க கொண்டு வருமா, உடனே எடுத்தோன்னே நம்ம எல்லாமே சொல்லி கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் முதல் நாமம் தான் கொடுக்கணும். ஓகேவா? என்னைக்குமே நம்மளுக்கு நம்ம சென்டர்ல ஒரு டிவோட்டி எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ பிரச்சனை இல்லை. ஆனா இருக்கிறவங்க எல்லாரும் நாம கொஞ்சம் ஒழுங்கா பண்ணோம். அதாவது குவான்டிட்டியோட அளவோட நம்மளுக்கு குவாலிட்டி முக்கியம். நம்மளுக்கு அந்த 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 தரம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதனால நாமம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால பாத்தீங்கன்னா இந்த நாமத்தை தினந்தோறும் நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த நாமத்தோட மகிமைகளை புரிஞ்சுக்கணும். நிறைய இருக்கு, நிறைய 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 இருக்கு, சொல்லிட்டே போலாம். அதனால நான் கிளாஸ் இங்க நான் கன்க்ளூட் பண்றேன். இந்த கன்க்ளூஷன் என்னதுன்னா, ஹரிநாம மகாமந்திரா தான் பாத்தீங்கன்னா டாப். எல்லா வகையான மந்திரங்களுக்குன்னா மனதை மாற்றக்கூடியதான் மந்திரா. நம்ம மந்திரங்கள் நிறைய இருக்கு, நிறைய வகை மந்திரங்களுக்கு. எல்லா மந்திரமுக்கும் டாப் மோஸ்ட் பாத்தீங்கன்னா மகா மந்திரா. எது? ஹரிநாம மகா மந்திரா. அந்த மகா மந்திரம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இதை யாரு தினந்தோறும் ஜெபம் பண்றாங்களோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த கலியுகத்தோட உண்மையான தர்மம். அதாவது சர்வ தர்மம் பரிச்சு எல்லாரும் தூக்கி போட சொல்றாருல, இதெல்லாம் தூக்கி போட்டு இந்த தத்துவம், இந்த தர்மத்தை எடுத்துக்கணும், நாம தர்மத்தை எடுத்துக்கணும். இதான் பாகவத தர்மம், இதான் கலியுகத்து ஒரிஜினல் தர்மம். இதான் மகாபிரபு நம்ம கொடுக்க வந்திருக்காரு. கோலோ கேரோ பிரேமோ தானே ஹரி நாம சங்கீதம். கோலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரேமம், கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கக்கூடியது வேற எதுவுமே கொடுக்காது. அந்த ஹரிநாமம் மட்டும்தான் கொடுக்கும். அந்த ஹரிநாமத்தை நம்ம தினந்தோறும் நாமஜம் பண்ணோம். என் ப்ரோபாத் நம்மளுக்கு கொடுத்துருக்க மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா 16 மாலைகள். யாரெல்லாம் புதுசா இருக்கீங்களோ நீங்க 1 மாலை 2 மாலை சொல்லி அப்கிரேட் பண்ணி கிட்டத்தட்ட 16 மாலைகள் வரணும். 16 மாலைகள் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல நீங்க போக முடியும், தாராளமா நீங்க பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாமஜம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை காப்பாற்ற போகுது. வேற யாரும் நம்ம வாழ்க்கையை காப்பாற்ற போறதே கிடையாது. என் பக்கத்துல நான் இறக்கும் போது என் ஒய்ஃப் கூட இருப்பா, என் ஹஸ்பண்ட் கூட இருப்பாரு, என் பிள்ளைங்க இருக்கும். நம்மளுக்கு யாருமே இல்லாத டைம்ல நம்மளோட உயிரே நம்மளுக்கு போகும். அப்ப அந்த நேரத்துல நம்மளை காப்பாற்றக்கூடியது இந்த ஹரிநாமம் தான். ஹரிநாமம் தான் நம்மளை ரொம்ப காப்பாற்றும். ஓகே, ஜெய் ஹரிநாம की जय, भक्ति पुरुषा की जय, जय राधा गोपाल जी की जय, जगन्नाथ सुभद्रा महारानी की जय, राधा माधवा की जय, हरिनाम महापंथ की जय, जय श्री प्रभुपाद महाराज की जय, ताई गौर प्रेमानंदे हरि हरि बोल. हरे कृष्णा. எஸ், எதுவும் கேள்விகள்?